திருவடியும் தண்டையும் சிலம்பும். பேசுறேனேம்மா. பேசுங்கய்யா, பேசலாம், பேசுங்க. பேசுறேனேம்மா, கேட்கலையா? இல்ல இப்பதாங்கய்யா விட்டு விட்டு கேடுச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. அன்மியூட் பண்ண முடியலம்மா. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே. ஐயா கேட்க மாட்டேங்குது. ஐயா கேட்கல, சவுண்டு கேட்க மாட்டேங்குதுங்கய்யா. நானு இது மைக்கு நான் ஆன் பண்றேன், திரும்ப மியூட் ஆயிடுது. இல்ல உங்க எண்ட்ல எடுக்கணுமா பாருங்கம்மா. இல்ல இல்ல இப்ப ஆன்ல தான் இருக்கு. நீங்க பேசுங்க, கண்டினியூ. ஆன் பண்ணி தான் இருக்கீங்க, பேசுங்க. சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஞானமே வடிவாகிய வள்ளி மணாளனுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அடியார்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். தீபாவளி வருது. தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து சஷ்டி ஆரம்பிக்கும். 6 நாள் சஷ்டி வரும். மகா சஷ்டின்னு பேர். திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷம். இந்த சஷ்டியில விரதம் இருக்கிறவங்களுக்கு தான், குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். எல்லா சுவாமிக்கும் அஷ்டோத்திரம் மந்திரம் உண்டு. முருகப்பெருமானுக்கு மட்டும் வம்ச விருத்தி கராநாய நமன்னு வரும். அஷ்டோத்திரம் வந்ததுல வம்சத்தை விருத்தி பண்ணுகிறவன் முருகன். அதுவும் திருச்செந்தூர் முருகன் ரொம்ப விசேஷம். முருகன் தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். இன்று சிறியன் பேச இருப்பது கந்தபுராண தத்துவம். கந்தபுராணம் வெறும் கதையாக சொல்லக்கூடாது. கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. நாம் அந்த தத்துவங்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். புராணங்கள் 18. 10 புராணம் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 அக்னி புராணம், 1 சூரிய புராணம். மொத்தம் சேர்த்தா 18 புராணங்கள். இந்த 18 புராணங்களையும் நமக்கு ஆக்கி கொடுத்தவர் வியாச பகவான். அடியார்கள் எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் யார் யாரையோ நினைக்கிறோம், வியாச பகவானை எவ்வளவு பேர் நினைக்கிறாங்கன்னு தெரியல. காலையில எழுந்த உடனே வியாசரை நினைக்கணும். இப்ப நாங்க சொற்பொழிவாளராக இருந்து மேடையில உட்காரும் போது யார் உட்கார்ந்து பேசினாலும் அந்த இடத்துக்கு வியாச பீடம்னே பேர். அவர் தான் நமக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் ஆன்மீக, யார் பேசினாலும் அந்த மேடைக்கு வியாச பீடம்னே பேர். சொற்பொழிவு செய்கின்ற அதனால்தான் அங்க எல்லாரும் வந்து விழுந்து வணங்குவாங்க. நான் நல்ல இடங்கள்ல பேசும்போதெல்லாம் அது நான் சங்கர மடம் இந்த மாதிரி ஆஸ்திக சமாஜம் எல்லாம் பேசும்போது வருபவர்களத்துல நேரா வந்து உட்கார மாட்டாங்க. சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாரும் கோயில்ல வணங்கு அந்த வியாச பீடத்திற்கு மரியாதை. எனக்கு கிடையாது. யாராவது கவர்னர் கார்ல போறாரு, எதிரில் வரவங்க கும்பிட்டா டிரைவர் தன்னை கும்பிடுறதா நினைப்பான். பின்னாடி வர கவர்னர் எல்லாம் கும்பிடுவான். நாம அந்த சீட்ல உட்கார்ந்தாலும் பின்னாடி இருக்கிற வியாசருக்கு தான் அந்த வணக்கம். அந்த மேடையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த வணக்கம் வந்து வியாச பகவானுக்கு. இப்ப அப்படிலாம் இல்லை. எல்லாம் சேர்ல வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. முன்ன அது ஒரு காலம் பம்பாயில பேசும்போது கூட எல்லாரும் வந்த உடனே நேரா இடத்துக்கு உட்கார மாட்டாங்க. அந்த பீடத்தை வணங்கிட்டு தான் யார் இருந்தாலும் அந்த மேடையை வணங்குவோம். வியாச பீடம்னு பேர். நாம நன்றி மறக்கக்கூடாது. வியாச பகவான் இல்லை என்றால் புராணங்கள் இல்லை, இதிகாசங்கள் இல்லை, வேதங்களை எல்லாம் சிக்கு எடுத்தவர். 1000 வேதங்களை ஒழுங்கு செய்து ரிக் யஜுர் சாமம் அதர்வன் என்று 4 வேதங்களாக தொகுத்தவர் வியாச பகவான். ஆகையினாலே நீங்களே உங்க உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கன்னு சாமி சொல்றேன். காலையில எழுந்த உடனே வியாச பகவான் நினைக்கும். நமக்கு எவ்வளவோ நம்ம சனாதான தர்மத்தையும் நமக்கு ஒழுக்கத்தையும் இந்த போதனையும் நமக்கு செய்து கொடுத்தவர் வியாச பகவான். அதனால மக்கள் வந்து வியாச பகவானை காலையில நினைக்கணும்னு வாரியார் சாமி சொல்றாங்க. நாளையில இருந்து நினைங்களேன், தப்பு என்ன இருக்கு? போனது போட்டோம். இன்று செவ்வாய்க்கிழமை கந்தபுராண தத்துவம்.
புராணங்கள் 18 சொல்லிட்டேன். துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்க போகுது. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் போகுது. எல்லா மக்களும் போய் வியாச பகவான் கிட்ட, சுவாமி நாளையிலிருந்து கொடிய கலியுகம் வருகிறது, துவாபர யுகம் இன்றோடு முடிகிறது, நாளை கலியுகம் திறக்கிறது. கலி என்றாலே இருளான காலம், துன்பமான காலம் ஆயிற்று, எங்களுக்கு எல்லாம் என்ன கதி என்று வியாச பகவானத்துல மக்கள் எல்லாம் வேண்டினார்கள். வியாச பகவான் சொன்னாரா, ஏனப்பா கவலைப்படுறீங்க, கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினியும், கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் கந்தனுடைய புகழ் மாற்றும்ங்கிறார் வியாச பகவானுடைய வார்த்தை. கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினி, கலியினுடைய அத்தனை கொடுமைகளும் கந்தனுடைய புகழ் மாற்றுமா. ஆகையினால்தான் வருடந்தோறும் இந்த மகா கந்த சஷ்டி என்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விசேஷமான நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையும் முருகனுக்கோ விநாயகருக்கோ மகாலட்சுமிக்கோ உகந்த நாள். வெள்ளிக்கிழமை 3 பேருக்கும் உகந்த நாள். விநாயகருக்கு, முருகனுக்கு, மகாலட்சுமி 3 பேருக்கும் வெள்ளிக்கிழமை உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரியன், திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, புதன்கிழமை ஸ்ரீமன் நாராயணருக்கு, வியாழ பகவான் குரு பகவானுக்காக, சனிக்கிழமை நம்ம நவகிரக கோள்கள்லாம் வணங்குவோம். இந்த 6 நாள் அப்படி வணங்குற மாதிரி பெரியவங்க வைத்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமையும் முருகனை வணங்கணும், வெள்ளிக்கிழமையும் வணங்கணும், சிறப்பு. ஆகையினாலே இந்த கந்த புராணத்துக்கு மொத்தம் 18 புராணங்கள். 18 புராணங்களுடைய மொத்த எண்ணிக்கை 4 லட்சம் கிரந்தங்கள், 4 லட்சம் பாடல்கள்னு சொல், 4 லட்சம் கிரந்தம் 18 புராணங்கள்ல. அதிலே கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். அப்ப கந்த புராணம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. மத்த 17 புராணமும் 3 லட்சம், கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தங்கள். அதை நமக்கு வியாச பகவான் வடமொழியிலே ஆக்கி தந்தார். நம்முடைய தென்னாடுல நகரேஷு காஞ்சின்னு, காஞ்சிபுரம் புத்தி தலங்களிலே 6 வடக்க இருக்கும், காஞ்சிபுரம் ஒண்ணுதான் தெற்க இருக்கும். அதனால இது தெற்க இதுன்னு இல்லையா, அது அந்த முத்தி தலங்கள் 7 சொன்னோம் இல்லையா, நகரேஷு காஞ்சின்றாங்களே, அந்த 6 ஸ்தலங்களும் வடக்க, காஞ்சியில ஒண்ணுன்னா இது ஒண்ணும் இல்லை. இந்த காஞ்சிபுரம் அந்த 6க்கும் ஈக்குவலா இது. அங்க 20 ரூபா நோட்டா 5 இருக்குது, 100 ரூபா நோட்டா இருக்குதுன்னு வச்சுக்க. அவ்வளவு பெருமை வாய்ந்தது காஞ்சிபுரம். காஞ்சி நம்ம மகா பெரியவர் சொல்லுவார், காசியில போய் எல்லாரும் இறந்து போகணும்னு நினைப்பாங்க. காசியில இறந்தால் முத்தின்னு சொல்றதுனால வயது முதிர்ந்தவர் நிறைய பேர் காசியில இருப்பாங்க. அவரு காஞ்சி மகா பெரியவர் கூட அங்க போய் இருக்கணும்னு நினைச்சாராம். அப்புறம் மனசை மாத்தின்றாராம். ஏன்னா நம்ம காஞ்சிபுரத்துல அந்த இஞ்சை எடுத்துட்டா இதுவே காசி தான். காஞ்சிபுரம்னு வருது பாருங்க, அந்த இஞ்சை எடுத்துட்டா காசி. இது அதை விட சிறந்த சேடு நகரேஷு காஞ்சின்னு சொல்றாங்க. அந்த 6க்கும் இது ஒன்றே இணையாக இருப்பதனால காஞ்சி ஸ்தலம் மிக உயர்ந்த ஸ்தலம். யாராவது காஞ்சிபுரம் போகாதவங்க, பட்டுப்புடவைக்கு எல்லாரும் போய் தான் ஆகும். அதனால பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வருவாங்க. காஞ்சிபுரம் மண்ணை தொட்டாலே முடியும். அங்கே சிவபெருமான் ஸ்தலங்கள், அம்பாள் ஸ்தலம், எல்லா பெருமாள், வரதராஜ பெருமாள், முருகன், குமரக்கோட்டம் அங்கதான் இருக்கு. காஞ்சிபுரம் தடிக்க விழுந்தா கோயில்ல தான் வேணும். கோயில்கள் நிறைந்த ஸ்தலம் காஞ்சிமாவும். ஆகையினாலே காஞ்சிபுரத்திலே இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் குமரக்கோட்டத்திலே அர்ச்சகராக இருந்தவர். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வேத ஆகமங்கள் எல்லாம் இளமையிலேயே படிச்சுட்டார், சின்ன வயசுலயே எல்லாம். இப்ப வாரியார் சாமி அவங்க அப்பா கிட்டயே 5 வயது இருக்கும்பொழுது, 3 வயது இருக்கும்போதே அக்ஷரங்கள்லாம் பயின்று 5 வயதுல தனியா புஸ்தகம் எடுத்து வச்சு படிப்பாராம். எல்லாம் எங்க தாத்தாவே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் அப்பா கிட்டே படிச்சார். அதுபோல அவர் வேத ஆகமங்கள் புராணங்கள் எல்லாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் தந்தையர்கிட்டயே படிக்கிறார். அவருக்கு வடமொழியிலும் வல்லவர், தமிழிலும் வல்லவர், 2 மொழியிலும் கரை கண்டவர்கள். அவர் கோயில் அர்ச்சகரு. குமரக்கோட்டத்தில் இருக்கிற எம்பெருமான் முருகன் அவர் கனவிலே தோன்றி கந்த புராணத்தை தமிழில் பாடுனார். ஆண்டவனே நீ எங்கே நான் எங்கே, ஏதோ கடலை கையால நீந்துற மாதிரி உன்னுடைய பெருமை எப்படி, வியாச பகவானுடைய பெருமை எவ்வளவு, அவருடைய கந்த புராணத்தை நான் எப்படி பாடுவேன் என்று பாடாமல் இருந்தாராம். சாமி திரும்ப திரும்ப சொன்னாராம், தமிழிலே பாடுன்னு. பிற்பாடு சாமி இப்படி சொல்லுகிறாரே என்று அவர் கோயில் அர்ச்சகர்.
தினம் 200 பாடல் 300 பாடல் 100 பாடல் தினந்தோறும் எழுதி சுவாமி திருவடியில வச்சுட்டு திருக்காப்பிட்டு போயிடுவாராம். கதவை அடைச்சிட்டு சுவாமி உள்ள சாமி அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எழுதின ஓலைச்சுவடியெல்லாம் சுவாமி திருவடி. ஏன்னா அவர் கோயில் அர்ச்சகருங்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு அதிகம். தினம் 100 பாட்டு பாடுவாரு, 200 பாட்டு பாடுவாரு. சுவாமி திருவடியில வச்சுட்டு திருக்காப்பிட்டு அடுத்த நாள் போயிடுவார். திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த ஓலைச்சுவடியிலே திருத்தங்கள் இருக்குமா. எம்பெருமானே கை வைத்து திருத்திய நூல் இது கந்தபுராணம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. வாரியார் சாமி சொல்ல தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய இது முருகப்பெருமானாலேயே திருத்தப்பட்ட நூல் கந்தபுராணம். தினம் 100 பாடல் 200 பாடல் 300 பாடல் பாடுவார். இப்ப சில பேர் கேட்கறாங்க, ஏன் பழைய காலத்து கதையை பேசிக்கின்னு? இப்ப நாங்கெல்லாம் எவ்வளவோ முன்னேறிட்டோம், கணினி யுகமா ஆச்சு. இப்போ நாங்க ராக்கெட்ல வெளிநாட்டுக்கு போறோம், அங்க போறோம், எவ்வளவோ முன்னேறிட்டோம். நீங்க இன்னும் பழைய கதைகளை கந்தபுராணம் ராமாயணம் பாரதம் சொல்லி எங்களுக்கு நேரத்தை வீணாக்குறீங்களே என்று சொல்லுகிறார்கள். மிக மிக பிழை. நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், அதுபோல வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் வேண்டும். அது வந்து இதிகாசங்கள் 3 டைரியில எழுதி வச்சுங்க, மறந்து போயிடும். சிவரகசியம் அது வந்து பிரிண்ட்டுக்கே வரல, அது இன்னும் ரகசியமாவே இருக்குது. ராமாயணம் பாரதம் இதிகாசங்கள் 3. ஆனா பிரசித்தியா எல்லாருக்கும் இதிகாசம் 2ன்னுவான். ராமாயணம் பாரதம் தான் இதிகாசம். 3 இதிகாசங்கள்: சிவரகசியம், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம். 3 இதிகாசங்கள். ராமாயணமும் பாரதமும் பிரசித்தியான அளவுக்கு கந்தபுராணம் பிரசித்தியாகல. கந்தபுராணம் இப்ப கம்பனுக்கு எவ்வளவு விழா எடுக்கிறாங்க. பாரதம் எல்லாம் அப்பொழுதுதான் கிராமங்கள் தோறும் போய் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும். எங்க தாத்தா, எங்க அப்பா, பெரியப்பா எல்லாரும் 40 நாள் 50 நாளைக்கு ஊர் ஊரா போய் கிராமங்கள்ல தர்மராஜா கோயில் இருக்கும், திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும். எங்க தாத்தா 2 மாதம் 3 மாதம் அங்கேயே தங்கி பாரதம் சொல்லுவார். பகல்லையும் சொல்லுவாங்களாம். 2 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 8 மணி வரலாம் பேசுவாங்க. அப்பெல்லாம் மைக் இல்லாத காரணம். இரவு 8 மணிக்கு ஆரம்பிச்சா விடிஞ்ச வரலும் பாரதம் சொல்லுவாங்களாம். எங்க தாத்தா சொல்லுவாராம், மகாபாரதம் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்து நட்டுணுமா, தேங்காய் நட்டுணும். அந்த தேங்காய் மரம் வளர்ந்து தேங்காய் கொலை தள்ளுது பாருங்க, அதை தர்மர் பட்டாபிஷேகத்துக்கு உடைக்கணுமா. அப்படி சொல்லணுமாம் பாரதம். இப்ப யார் கேக்குறேங்கிறாங்க. அவ்வளவு நிறைய கிளைக்கதைகள், கதைக்குள்ள கதை. மகாபாரதத்தில் இல்லாத கதைகளோ நீதிகளோ கிடையாது. பாரதம் மிக மிக எல்லோரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நூல். அது அறநூல்னு பேர். மகாபாரதத்துக்கு அறநூல்னு பேர், ராமாயணத்துக்கு அன்பு நூல்னு பேர். நம்முடைய காஞ்சி பெரியவர், நான் 7வது படிக்கும் போது எங்க பெரம்பூர்ல நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற இடத்துல மகா பெரியவர்கள் வந்து தங்கி இருந்தார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் போய் சுவாமிகள்கிட்ட முறையிட்டாங்க, சுவாமி இந்த கலியுகத்திலே, நான் சொல்றது இது ஒரு 25 அது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாமி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். அப்ப சாப்பாடு ஹோட்டல்ல வந்து நல்ல சாப்பாடு, அளவு மீல்ஸ் இல்லை, ஃபுல் சாப்பாடே 1.5 ரூபா தான். அந்த காலத்துல சொல்றாங்க விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. இன்னைக்கு தங்க 90,000 95,000 சொல்றாங்க. அப்ப சவரன் 100 ரூபா வித்த காலம். சுவாமி விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு, குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவி ஒத்துமையா இல்லை, அப்பா பிள்ளை எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க, இப்ப நிறைய தீமைகள்லாம் நடக்குது கலியுகத்துல, இதற்கு சுவாமி என்ன பரிகாரம் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னா யார் கேட்க போறாரு, இருந்தாலும் சொல்றேன். அந்த காலத்திலே ராமாயணமும் பாரதமும் எல்லா பெரிய கோயில்களிலும் 6 மாசம் ராமாயணம் நடக்குமா, 6 மாசம் பாரதம் நடக்குமா. நம்ம கொழும்பிலே இந்த பீடி தொழிலாளிகள், அப்புறமா இந்த டீ தூள்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்கும். அந்த பீடி சுத்துறவங்க, அந்த தொழிலாளிகள்லாம் வேலை செய்யறாங்களே, அந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சோர்வாக இருக்கிறத ராமாயணமும் பாரதமும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஏழை தொழிலாளிகள் எல்லாருக்கும் ராமாயணம் பாரதம் தெரியுமா, அப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுபோல இந்திய பாரத நாட்டிலே ராமாயணமும் பாரதம் 6 மாசம் ராமாயணம் சொல்லுவாங்களா, 6 மாசம் பாரதம் சொல்லுவாங்களா. இப்பொழுது கோயில்கள்ல ராமாயணம் பாரதம் சொல்றதெல்லாம் போச்சு.
ராமாயணமும் பாரதமும் மக்களை மக்களாக வாழச் செய்யக்கூடிய நூல்கள். நமக்கு இரண்டு கண்கள் போல இந்த இரண்டு இதிகாசம் ராமாயணமும் பாரதமும் மக்களை மக்களாக வாழச் செய்யக்கூடிய நூல். இப்பொழுது ராமாயணம் பாரதம் சொல்பவர்களும் குறைந்து விட்டார்கள், கேட்பவர்களும் குறைந்து விட்டார்கள். அதனால கலியில கஷ்டம் அதிகமாகுதுனார். திருக்குறள்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் என்பார். அன்புதான் நம்ம வாழ்க்கையினுடைய பண்பு, அறம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பயன். அந்த அன்பு என்ற நூல் ராமாயணம், அறம் என்பது மகாபாரதம். இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்கு அன்பும் அறனும் உண்டாகும். திருமணம் செய்து கொண்டு வாழ்வதெல்லாம் பிள்ளை குழந்தைகளை பெற்று அதற்காக இல்லை. திருமணம் செய்வதற்கு அறம் செய்யணும். அதனாலதான் இல்லறம்னு போட்டாங்க, துறவரம்னு போட்டாங்க. துறவரத்தாரும் அறம் செய்யணும், இல்லறத்தாரும் அறம் செய்யணும். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பார். ஆகையினாலே நாம் வாழ்க்கையிலே ராமாயணமும் பாரதமும் சத்தியமா தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்காக தெரிஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது ராமாயணம், எப்படி எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம். ஒன்று நேர்மறையில சொல்லும், இன்னொன்று எதிர்மறையில சொல்லும். ராமாயணமும் பாரதமும் பிரசித்தியான அளவுக்கு கந்த புராணம் பிரசித்தியாகல. நம்ம சுவாமிகள் சொல்றாங்க, அது தாழ்வென்று அர்த்தம் இல்லையாம். இலக்கண அறிவு இருந்தால் ராமாயணமும் பாரதமும் சொல்லிவிடலாமா? சாஸ்திர ஞானம் இருந்தால் தான் கந்த புராணத்துல கை வைக்க முடியுமா? அவங்க அந்த காலத்துல சொல்றாங்க, ராமாயணமும் பாரதமும் தங்கச்சங்கிலி மாதிரியாம், யாராவது கடன் பட்டாவது வாங்கிடலாமா. கந்த புராணம் என்பது வைர நெக்லஸ் மாதிரியாம். வைர நெக்லஸ் எல்லாரும் போட்டுக்க முடியாது. அதனால கந்த புராணத்துடைய உயர்வு அளவில்லாதது. அதனால எல்லாரும் கையாள முடியல. இப்போ ஏதோ கார் சொல்றாங்க, ரோல்ஸ் ராய்ன்னு நினைக்கிறேன், அதான் காஸ்ட்லி 8 கோடி 10 கோடி காருங்கிறாங்க. அது எல்லாரும் வச்சுக்க முடியுமா? அதனால கந்த புராணம் அது மாதிரி ரொம்ப உயர்ந்த நூலு, எல்லாரும் அதை சொல்ல முடியாதாம். சாமிகள் சொல்றது. சிலப்பதிகாரத்துக்கு விதி நூல்னு பேர். ஒரு டைரியில பேப்பர்ல எழுதி வச்சுங்க, இதெல்லாம் மறந்து போயிடும் பிற்காலம். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு சாமி. சிலப்பதிகாரத்துக்கு விதி நூல். விதியை வற்புறுத்தி சொல்லுவது, ஊழ் முன் இருக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்வது சிலப்பதிகாரம். அதற்கு விதி நூல்னு பேர். ஊழ்வினை உறுத்து ஒட்டும் என்பதை சிலப்பதிகாரம் சொல்லும். ராமாயணத்துக்கு அன்பு நூல்னு பேர். அன்பை விளைவிக்கக்கூடிய நூல் ராமாயணம். மகாபாரதம் என்பது அறநூல். பெரிய புராணம் என்பது அருள் நூல். அன்பு வளர்ந்து அன்பினும் குழவிய அருள் என்பார். முதல்ல அன்பா இருக்கணும், அதுக்கப்புறம் அது அருளா மாறணும். அன்பு காய் மாதிரி, அருள் பழம் மாதிரி. அன்பு என்பது நமக்கு வேண்டியவர்கள் கிட்டக்க இருக்கிறது. நமக்கு எதிரியாக இருக்கிறோம், வேற யாராவது அடிச்சவனும் வாழணும், முன்பின் தெரியாதவன். நம்ம வீட்டு குழந்தை விழுந்தா துடிச்சு போறோம். யாரோ ஒரு குழந்தை விழுந்தாலும் நம்ம துடிக்கிறதுக்கு அருள்னு பேர். நமக்கு அன்பை விட அருள் உயர்ந்தது. இல்லறத்தாருக்கு அன்பும் துறவரத்தாருக்கும் அருள் அவசியம் என்பார்கள். நாமே இல்லறத்திலிருந்து துறவரத்தையும் மேற்கொள்ளும். வீட்டுல இருந்துட்டே இது நமக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்துல இருந்து கொண்டே இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை என்று துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதான் இல்லறம் வச்சு வள்ளுவர் துறவரத்தை பின்னாடி வச்சார். நாம் எல்லோரும் குடும்பத்துல இருக்கணும், குடும்பம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் உலகத்துல இருக்கணும், உலகம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வாரியார் சாமி சென்னையில பேசும்போது சொல்வார்கள், 18B ஏறினா தேனாம்பேட்டை போலாம், 18B நம்ம பேர்ல ஏறினா கிருஷ்ணாம்பேட்டை போலான்வார். தேனாம்பேட்டை இடம் இங்க பெரிய காங்கிரஸ் மைதானம் இருக்கிற இடம். கிருஷ்ணாம்பேட்டைங்கிறது எல்லாரையும் புதைக்கிற இடம். 18B நாம ஏறினா தேனாம்பேட்டை போலாம், 18B நம்ம பேர்ல ஏறினா கிருஷ்ணாம்பேட்டை போலான்னு சொல்லுவார் நகைச்சுவையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கப்பல் கடல்ல கப்பல் போகலாம், கடல் கப்பலுக்குள்ள வரக்கூடாது, கப்பலுக்குள்ள முழுகி போயிடும். அதுபோல இந்த உலகத்திலே நாம் இருக்கணும், உலகம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. குடும்பத்துல நாம இருக்கணும், குடும்பம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். தாமரை இலை தண்ணீர் போல யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் இளன் என்பார் வள்ளுவர். இந்த இல்லறத்திலேயே அறம் செய்யணும். ஆணும் பெண் திருமணம் செய்து வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி, இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி, வேளாண்மை செய்தற் பொருட்டு. குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கல்ல, வீட்டுக்கு வர விருந்தினர்களை உபசரிக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், அறம் செய்யணும். அதற்காக தான் திருமணம். அந்த அன்பு நூல் ராமாயணம்,
மகாபாரதம் அருள் இது அறநூல், பெரிய புராணத்துக்கு அருள் நூல்னு பேர். பெரிய புராணத்துக்கு அருள் நூல். கருவுற்ற தாய்மார்கள் எல்லாம் பெரிய புராணத்தை உரைநடையில படியுங்கள், நல்ல ஞான குழந்தை பிறக்கும். கருவுற்ற தாய்மார்கள் சந்தோஷமா இருக்கணும். எங்க பெரியப்பா சொல்லுவார், மனைவி கருவுற்று இருந்தால் ஒரு 4 பவுன் லாங் செயின் போட்டு கொடுங்க, அவங்க சந்தோஷமா இருந்தா குழந்தை சந்தோஷமா பிறக்கும்னுவார். இப்ப டாக்டர்கள் எல்லாம் சொல்றாங்க குழந்தைக்கு காது கேட்குது. நம்ம பிரகலாதன்னு கருவுற்று இருக்கும் போதே நாரதர் ஸ்ரீமன் நாராயணுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாராம். இந்த அம்மா தூங்கிடுவாங்களாம், உள்ள இருக்கிற குழந்தை கேட்டு நிறுவான் பிரகலாதன். அதனால்தான் அவன் பிறக்கும் போதே திருவோடு பிறந்தவர் பிரகலாதன். அதனால்தான் கருவுற்ற தாய்மார்கள் நல்ல நூல்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருந்தா குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும், ஞான குழந்தை. அதுல அவங்க சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய வாரியார் சாமி பெரிய புராணம் படிக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது நல்ல நூல்களை படிங்க, குழந்தை ஞான குழந்தையாக பிறக்கும். பெரிய புராணத்துக்கு அருள் நூல்னு பேர். கந்த புராணத்துக்கு என்னன்னு பேர் தெரியுங்களா? சிவநூல்னு பேர். பேர் தான் கந்த புராணத்தை விட சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல் தான் கந்த புராணம். கந்த புராணத்துக்கு சிவநூல்னு பேர். ஜீவக சிந்தாமணி அதுக்கு இன்ப நூல்னு பேர். ஆண் பெண் உறவு பற்றியே சொல்லும் ஜீவக சிந்தாமணி. இதெல்லாம் ஒவ்வொன்று அந்த காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க. இந்த கந்த புராணத்தை எசன்ஸா பிழிஞ்ச என்ன மக்களுக்கு சொல்லுகிறதுனா டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நன்றி பெற மறக்க கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. சூரபத்மன் பரதார கமனம் பண்ணல, ராவண சீதையை தூக்கின்னு போன மாதிரி போகல. மகாபாரதத்துல மாதிரி பூமிக்காக சண்டை போடல. எனக்கு இது கொடுக்கவே மாட்டேன். துரியோதன கஞ்ச லோப குணத்தினால அழிஞ்சு விட்டான். அவனுக்கு அந்த உலோப குணம் கிடையாது. இந்த சூரபத்மனுக்கு இந்த வாழ்வு 108 யுகமாக வாழ்ந்தான். 1008 அண்டங்கள் வாழ்வு வாழு வளவன் கடவாத தேர் இத்தனையும் தவம் பெற்று சிவபெருமான்கிட்ட பெற்றான். அவருடைய முருகப்பெருமான் வந்தா, அப்பா முருகா இதெல்லாம் உங்க அப்பா கொடுத்த வாழ்வு என்று பணிந்து போயிருந்தால் அவனுக்கு இந்த இடர்பாடு வராது. அவன் மறந்த நன்றி அவனை கொன்று விட்டதாம். கந்த புராணத்திலே மிக உயர்ந்த பாடல் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதியே செய்வாராயின் அவர் முன்புரிந்த நன்றியே கொன்றிடுமல்லால் கூற்றும் வேண்டும் கொலோ. முருகப்பெருமான் வேலாயுதமா கொன்றது அவன் மறந்த நன்றி அவனை கொன்று விட்டதாம். இதை கேட்கின்ற அன்பர்கள் கந்த புராணத்துடைய எசன்ஸ் இதுதான். நன்றி மறக்க கூடாது. ஒருத்தர் சின்ன உதவி செய்ய உப்பிட்டவரை உள்ள நாள் வரை நினை. ஆகையினாலே நாம சின்ன உதவி செஞ்சாலும் நம்ம மறக்கூடாது. இந்த பயந்த தினைத்தனை உதவி செய்தாலும் பனைத்துணையாக கொள்வார்களாம். ஆகையினாலே நாம் இந்த கந்த புராணத்துடைய எசன்ஸ் என்னென்றா நன்றி மறக்க கூடாது. தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துல விட்டா நாம் நன்றி மறந்த பாவம் வரும். இப்ப எத்தனையோ பேர் என்னென்னவோ சாக்கு போக்கலான்னு சொல்றாங்க. முதியோர் இல்லம் தவிர்க்க முடியாது. என்ன புகழ்பெற்ற பேச்சாளர்களே சொல்றாங்க, தாய் தந்தையரை எடுத்துன்னு போய் முதியோர் இல்லத்துல விட்டுடலாம், தப்பே கிடையாதுன்றாங்க. பிழை பிழை பிழை. அன்னையும் பிதாவும் முன்னையறி தெய்வம்னு சொன்ன நாடு. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. ஈன்றாளின் என்ன கோயில் நான்மணி கடிகை சொல்லுது. தாயாரை விட சிறந்த கோயிலே கிடையாதாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், முதியோர் இல்லத்துல இருக்கணும், முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடாது. இப்ப தவிர்க்க முடியாது. என்னென்னோ சாக்கு போக்கு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போனோம், வெளிநாட்டுல வேலை இருக்கு, வெளிநாட்டுக்கு போறோம், மனைவி குழந்தையில கூட்டின்னு தானே போற. தாய் தந்தையில கூட்டின்னு போறதுக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்ன குழப்ப வேண்டி இருக்குன்னு கேக்குறேன். அந்த காலத்துல அத்தனை குழந்தைங்க 5-6 குழந்தை 10 குழந்தை காப்பாதுனா, இப்ப ஒரு தாய் பையன் அம்மாவை நீ வச்சுக்கோ, அப்பாவை நான் வச்சுக்கிறேன். இங்கேயே சென்னையிலேயே நங்கநல்லூர்ல எதிர்த்த பிளாட் அப்பாவும் அம்மாவும் ஜாடையில பேசிக்கிறாங்களாம். உங்க 2 பேரும் ஒன்னா காப்பாத்தினா உங்க தாய் தந்தையை தனித்தனியா வச்சு ஒத்தரா காப்பாற்ற முடியலையா? என்ன உலகம்! நாம் தாய் தந்தையரை நம்ம நபிகள் நாயகம் சொல்றாரு, சொர்க்கம் எங்கடனா தாயின் திருவடியில்லைன்னு. ஆதி சங்கரரும் பட்னத்தாரும் அம்மாவுக்கு கிரியை செய்கிறார். முற்றும் துறந்தாலும் தாய் பற்றை துறக்க மாட்டார்கள். நான் சந்நியாசம் பெற்றுக்கொண்டேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்நியாசம்
என் தந்தையார் வந்தார், இவர் என்னுடைய தந்தையார் என்று என்ன நான் வணங்கணும்னு அல்ல, இவன் பூர்வாசிரம என் மகன் தானே என்று என்னை வணங்காமல் போனால் தந்தைக்கு நரகம் வரும். சந்நியாசமான மகனை மகன் என்று எண்ணக்கூடாது, அவர் அப்பா வணங்கணும். அதே தாயார் வந்தால் அந்த சன்னியாசி வணங்கணும். முற்றும் துறந்த முனிவரும் துறக்கக்கூடாதது தாய்ப்பற்றை. ஆகையினாலே தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. அப்படி அன்னையும் பிதாவும் முன்னையறி தெய்வம் என்று சொன்னா தாய் தந்தை முதியோர்களுக்கு தான் நம்மளாம் நன்றி மறந்த பாவத்துக்கு ஆளாயிடும். காலத்துல இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்றோம், தாய் தந்தையர்களை காப்பாற்றணும். அதை விட என்ன பெரிய காரியம்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சும்மா ஏதாவது இல்லைங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். இருக்கிறதுக்கு ஒரு வழிதான், அது காப்பாற்றணும்னா காப்பாற்றிதான் ஆகணும். அந்த காலத்துல இதெல்லாம் இல்லையே. ஆகையினாலே கடவுளை வணங்கவில்லை என்றால் நன்றி மறந்த பாவம். அதுதான் அதனால்தான் நம்ம பெரியவங்க எல்லாம் காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்குனாங்க. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் என்பார் தெய்வ புலவர். கடவுளை வணங்கவில்லை என்றால் நாம் நன்றி மறந்த பாவத்து. நாமளாவா இங்க பிறந்துட்டோம், கை காலு கண்ணு மூக்கெல்லாம் கொடுத்தானே, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் கொண்டு துதியாதே வீழ்த்தவாம வினையே. ஆடு மாடு எல்லாம் கொசு வந்தா தலையெல்லாம் ஆட்டுது, நீ கொசு வச்சு வச்சுக்கிறீ. இப்ப நான் என் கருத்துக்களை சொல்லுகிறேன், நீங்கள் கருத்துக்களை இருந்து கேட்குறீங்க. ஆடு மாடு அரணை ஓனா புலி எல்லாம் பாருங்க குறுக்க வளரும், நாம தான் நெடுக்க வளரணும். நாமளும் இப்படி குறுக்க வளர்ந்தா பஸ்ல எத்தனை பேர் போக முடியும்னு கேட்கிறார் சுவாமி. ஆகையினாலே நம்மளை இப்படி உயர்ந்து வளருவதற்கும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதற்கும் பயிற்சி. இப்ப முத்திரைகள் எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த விலங்காவது முத்திரையை வைக்க முடியுமா? இந்த கை விரல்களை நம்ம சேர்க்கிற மாதிரி விலங்குகளால சேர்க்க முடியாது. ஆகையினாலே நமக்கு இப்படி எல்லாம் முத்திரைகள் எல்லாம் கொடுத்து ஞானத்தை கொடுத்து நம்ம இந்த எத்தனையோ சாஸ்திரங்களை கொடுத்து வேதங்களை கொடுத்து இறைவனை இதையெல்லாம் அருளி செய்தானே, அந்த இறைவனை நாம் வணங்கவில்லை என்றால் ஏன் பூமியில தானே எல்லாம் விளையுது? மழை இல்லைன்னா செடி வளருமா? 5 பூதங்களும் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. இத்தனையோ தனுகரண புவனங்களை கொடுத்து உதவி செய்தவன் கடவுள். அது என் பென்சில் கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து கொடுத்தா தேங்க்யூங்கிறான். என் பென்சில எடுத்து கொடுத்ததுக்கே தேங்க்யூங்கிறாங்களே. நாம கேவல தசையிலே இருந்தோம், இந்த உயிர்கள் எல்லாம் கடைத்தேற வேண்டும் என்று ஆண்டவனுடைய அவ்வியாத கருணை சக்தி ரூபத்திலே 6 சக்திகளாக வந்த கந்தர் அனுபூதி சொல்லியிருக்கும். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, குடிலாசக்தி என்று அந்த சக்திகள் பிரிந்து மாயாளன கோலத்திலே இருந்த உயிர்களுக்கு தனுகரண புவனங்களை கொடுத்து இது இப்போ பெத்த தசையில இருக்கிறோம். இதற்கு மேலே நாம் செல்ல வேண்டியது முத்த தசை. அதற்கு உதவி செய்வதுதான் இறைவன். இவ்வளவு உதவி செய்தானே, அவனை வணங்கவில்லை என்றால் ஒன்னும் வேண்டாம். இங்கிருந்து நீங்க திருச்சிக்கு போறீங்க, காவிரியில குளிக்கலாம், காவிரிக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம். இங்கிருந்து காசிக்கு போறீங்க, காசியில போய் கங்கையில குளிக்கலாம், கங்கைக்கு என்ன நஷ்டம்? இவ்வளவு புனிதமான மனித பிறவி எடுத்து இறைவனை வணங்கவில்லை என்றால் இறைவனுக்கு என்ன நஷ்டம்? நமக்கல்லவா நஷ்டம். ஆகையினாலே இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், நிறைய இளைஞர்கள்லாம் கேட்கிறாங்க, கடவுள் கண்ணுக்கு தெரியலையே, கல்லெல்லாம் கடவுளை கும்பிடுறீங்களே, ஒரு கல்ல படியா வைக்கிறீங்க, ஒரு கல்ல சாமியா வைக்கிறீங்க. ஏண்டா ஒரே பேப்பர் தான், நாசிக்குள்ள போயிட்டு வந்தா கரன்சியா மாறுது. வெத்து பேப்பரும் கரன்சி நோட்டும் ஒண்ணு தானே, கரன்சி பேப்பர் தானே. சக்தி உள்ள அரசாங்கம் அந்த பேப்பரை கரன்சியா மாத்திக்கிறாங்க. அதுபோல வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக அப்படி வேதிப்பது என்பது ஒன்றை ஒன்றாக செய்வது வேதியர்கள். அதுபோல கல்லை கடவுளாக இருக்கிறார்கள், அதனால் வேதியர்னு பேர். அந்த வேத மந்திரத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஆண்டவன் ஒளிமயமானவன். ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாருக்கு 1000ஆம் நாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமே என்பது திருவாசகம். அதற்கு சொரூப நிலைன்னு பேர். சொரூப நிலைனா ஒரு ஒளிமயமாக இருப்பார். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோர் பரமானந்தம். அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தை சொல்றார். வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னார். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பார். அப்படி ஆண்டவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி மணிவாசகர். ஆகையினால அந்த ஒளிமயமாக இருக்கிற ஆண்டவனை நாம் எல்லாம் உருவத்தோடு இருக்கிறோம். நம்மால அப்படி அந்த உயர்ந்த நிலையை நினைக்க நமக்கு ஆற்றல் கிடையாது. அதற்காக எம்பெருமான் இந்த உயிர்கள் நலம் பெறப்பட்டு நாம் உருவங்களோடு இருக்கனால உருவங்களை தாங்கி வருகிறான்.
பரமசிவனாக வருவதும் அந்த பரம்பொருள் தான், அம்பாளாக வருவதும் அந்த பரம்பொருள் தான், முருகனாக வருவதும் அதே பரம்பொருள் தான், விநாயகரும் அதே பரம்பொருள் தான். ஒரு தங்கம் பல அணிகலன்களாக இருப்பது போல மண்ணிலே தானே அகல் செய்கிறார்கள், மடக்கு செய்கிறார்கள், பானை செய்கிறார்கள், சட்டி பானைலாம் செய்கிறானே, மண்ணு ஒண்ணுதானே. அதுபோல ஒரே இறைவன் நம் உயிர்கள் உய்யும் பொருட்டு வடிவங்கள் தாங்கி வருகிறார்கள். நமக்காக கருணையோடு வந்ததுதான் இந்த உருவ நிலை. இன்னொன்று, ஆண்டவன் ஒளிமயமா இருக்கிறார். வேத மந்திரத்தினாலே இந்த சிலா உருவத்திலே வந்து தங்குகிறார். ஆண்டவன் ஜோதியாக, அதாங்க ஒளி பாருங்க, ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லுல தட்டுங்க, நெருப்பு வரும். அதனால்தான் நம்முடைய ராஜராஜ சோழன்லாம் அவ்வளவு பெரிய கோயில் எல்லாம் கட்டினானே, ஆண்டவனை கல்லுல தான் செய்வாங்க. கல்லிலே ஒளி இருக்கிறது, ஒரு கல். அந்த ஒளி அந்த கல்லிலே இருப்பதனாலே இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி தனியா சொல்லணும். அந்த கல்லை கடவுளாக மாற்றுகிறார்கள். டா என்ற ஒரு எழுத்தை படிக்காதவன் கோடு என்பான், படிச்சவன் டா என்பான். அதுபோல கோயிலில் உள்ள சிலாரூபங்கள் எல்லாம் கல்லாதவன் கல் என்பான், கற்றவர்கள் அதை கடவுளாக காண்பார்கள். அன்றைக்கு கூட ஒரு நாள் சொன்னாரு, இது ஒருத்தர் சொன்னார்னு சொன்னேன், கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் காணும். இதே ஒரு நாயையும் கல்லையும் அடிக்கிறதா ஒரு பெருமை. கல் என்ற சொரூபத்திலே ஒரு அற்புதமான நாய் செய்த இருந்தான், ஒரு வாசல்லையே வச்சிருந்தாங்க. போனவர் பயந்துட்டார், ஐயோ நாய்க்கு வாசல்ல இருக்கேன்னு. அப்புறமா கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாரு, அது கல்லுன்னு தோணுச்சு. முதல்ல நாய் என்று நினைத்தார், கல்லுக்கு தெரியல. கல்லுன்னு பார்த்த உடனே நாய் தோணல. அந்த சிலை அவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் சொன்னார், அது அப்படி அல்ல, பார்த்தசாரதி கோயில்ல நாராயணரை பாக்குறீங்க, அது கல்லுன்னு நினைச்சா பார்த்தசாரதி தோண மாட்டாரு, நாயகன் நினைச்சா கல்லா தோணாது. கல் என்று பார்த்தால் இது நாயகன் என்று பார்த்தால் கல் தோன்றாது, நாயகன் பார்க்கான்னு பார்த்தா அவனுக்கு கல்லா தோணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையினாலே அந்த சாஸ்திரங்களும் நம் வேத புராணங்களும் எவ்வளவோ மக்கள் நலம் பெறும் பொருட்டு எவ்வளவு பெரிய ராஜாக்கள்லாம் கோயில் எவ்வளவு கட்டி இருக்கிறார்கள், நம்மால நினைச்சு பார்க்க முடியாது. ராஜராஜ சோழன் கோயில் சோழ நாடு முழுக்கவும் சிவஸ்தலங்கள், அதாவது 108 திவ்ய கஷேத்திரம், 1008 சிவஸ்தலங்கள். விநாயகருக்கு கோயில் எண்ணி மாளாது. தெருவுக்கு 4 பிள்ளையார் கோயில் இருக்கும். கிராமங்கள்ல தோறும் எல்லா தெரு 2 தெரு சேர்ற இடத்துல எல்லாம் ஒரு பிள்ளையார் கோயில் இருப்பாங்க. கிராமங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அக்ரகாரம்னு சொல்றோமே, ஒரு முனையில சிவன் கோயில், ஒரு முனையில பெருமாள் கோயில் இருக்கும், அதுக்குதான் அக்ரகாரம்னு பேரு. நம்ம பெரியவர்கள் எல்லாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்படி வாழ்ந்த இதுவிலே நாம் கடவுளை வணங்கவில்லை என்றால் நன்றி மறந்த பாவத்திற்கு ஆகுவோம். அதை நாம் செய்யக்கூடாது. ஆகையினாலே இந்த கந்தபுராணம் என்ற நூல் ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதியே செய்வாரானால் அவர் முன்புரிந்த நன்றியே கொன்றிடுமல்லால் கூற்றும் வேண்டும் கொலோ என்பது கச்சியப்ப சிவாச்சாரியுடைய வாக்கு. அதுதான் கந்தபுராணத்துடைய சாரம். கந்தபுராணம் கேட்கின்ற நாம் ஒரு பொழுதும் நன்றி மறக்க கூடாது. மனைவி எவ்வளவோ நமக்கு உதவி செய்யறாங்களே, அவங்க மனசு நோக்க நடக்கக்கூடாது. 4 பேர் இதில் கௌரவமா வச்சுக்கணும். அப்பா எவ்வளவோ கடன்பட்டு கஷ்டம், சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்பாங்க. இப்ப அப்பா நிறைய கடன்பட்டு பையனை படிக்க வைக்கிறாங்க. அப்படி அப்பாவை வயதான காலத்திலே தள்ளி விடக்கூடாது. அதாவது இப்ப என்ன நீங்க சாஸ்திரமோ என்ன கருத்து சொன்னாலும் தாய் தந்தையை காப்பாற்றவில்லை என்றால் நன்றி மறந்த பாவத்துக்காகவும். ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்ட நன்றி மறக்க கூடாது. புறநானூர்ல ஒரு பாடல் வரும், மானிழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும். ஒரு பெண்ணு கர்ப்பமா இருக்கும்போது இந்த கருவை சிதைத்தவர்களுக்கும் கழுவாய் உண்டு. ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கு. பக்கத்து வீட்டுல ஒரு நல்ல சிந்து மாடு ஒரு வேளைக்கு 20 லிட்டர் கறக்குமா. அதை பொறாம பிடிச்சவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாட்டினுடைய மடியை அறுத்துட்டான். ஆணை பசுவினுடைய காம்பை அறுத்தவனுக்கும் உயிர் உண்டு. புறவர் தப்பியவர்கள், பெரிய சான்றோர்கள் சொல்றத தப்பா சொல்றது. ஔவையார் ஊக்கம் அது கைவிடேல், ஊக்கத்தை கைவிடாது. இவன் குறுக்க அர்த்தம் சொல்லுவான், ஊக்கத்தை அளிக்கின்ற மதுவை கைவிடாது அப்படின்னு மாத்தி சொல்லுவான். இந்த மாதிரி பண்ற பெரியவங்க சொன்ன வார்த்தை தப்பா சொல்றது. பெரியவர்கள் வார்த்தை தட்டி பேசினா அதற்கும் கழுவாய் உண்டா. ஆனா செய்தி கொன்றோருக்கு உய்தி இல்லை என்று அறம் பாடிற்று என்பது நாலடியார். ஆகையினாலே நான் வற்புறுத்தி சொல்வது, கந்தபுராணம் கேட்கின்றவர்கள் மனிதராக பிறந்த நாம் நன்றி மறக்க கூடாது. அதை ரொம்ப சொல்லுவதுதான் கந்தபுராணம். இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கந்தபுராணத்திலே சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க,
3 பொருள் பத்தி சொல்லுவாங்க. பசு, பதி, பாசம். பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. கரூர்ல இருக்கிற இறைவருக்கு பேரு பசுபதீஸ்வரர்னே பேரு. பசுபதீஸ்வரர். நாமெல்லாம் பசுக்கள், கட்டப்பட்டு இருக்கிறோம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. எல்லா உயிர்களும் பசுக்கள். ஆண்டவன் பதியாக இருக்கிறான். இந்த பதி, பசு, பாசம் இது 3ம் என்றைக்கும் உள்ள பொருள். இந்த உயிர்களை ஆண்டவன் படைக்க என்று நீ அன்று நான் என்பார். பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆகையினாலே கடவுள் நம்ம படைக்கல. நமக்கு கண் இல்லாதவனுக்கு கோல் கொடுப்பது போல நமக்கு இந்த தனுகரண புவனங்களை கொடுத்து உதவி செய்தவர் கடவுள். ஆகையினாலே அந்த 3 பொருள் என்றைங்க சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 கச்சியப்ப சிவாச்சாரியுடைய வாக்கு. இந்த உலகத்திலே ஞானிகள் எல்லாம் ஆராயக்கூடிய பொருள் 3 தான். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3. அது எது சொல்லுது? மறையெல்லாம் மொழிய நின்றன. வேதங்கள்லாம் ஒலிச்சு சொல்லுதான். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த பாட்டு எழுதுனதுக்கு கனகாபிஷேகம் பண்ணும். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம் மொழிய நின்றன. ஆன்றதோர் தொல்பதி ஆறுயிர் தொகை வான்துகள் தலையன வகுப்பது அன்னவி. எதிரா என்ன ஆராய்ச்சி பண்ணணுமா? சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம் மொழிய நின்றன. ஆன்றதோர் தொல்பதி. ஆண்டவன் என்றைக்கும் உண்டு, உயிர்களும் என்றைக்கும் உண்டது. அதை தொட்டு இருக்கின்ற பாசமும் உண்டு. ஆண்டவன் முற்று அறிவுடையவன். எல்லாம் அவனுக்கு உணர்வு. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆன்மா ஆகிய நமக்கு அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிவித்தாலும் அறியாதது தலை. அதை பாசம் என்று சொல்வார்கள். இந்த உயிர்களாகிய நாம் இறைவனை அடைவதற்கு தலையாக இருப்பதுதான் இந்த பாசம் என்பது. நாம கூட சொல்லுவோம்ல, வீட்டுல தண்ணி ரொம்ப தேங்கினா பாசம் பிடிச்சிருக்கும். இப்ப ஜாக்கிரதையா பிடிச்சிருக்கோம். நமக்கு ரொம்ப துன்பம் இந்த பாசத்தினால வருகிற துன்பம் தான் நமக்கு. அதனாலதான் அந்த பாசம் என்பது இறைவனையும் நம்மையும் பிரித்து வைத்திருக்கிறது. சிவாய நம பஞ்சாட்சரம். சி என்பது சிவம், வா என்பது திருவருள், அது அம்பாள் மாதிரி. யா என்பது ஆன்மா, நா என்பது திரோதமலம், மா என்பது ஆணவ மலம். இந்த உயிர் நடுவுல இருக்கு இந்த ஆன்மா. இந்த ஆன்மா என்ன பண்ணுவோம்? எப்பயுமே இந்த தீமையிலே தான் ஆசையா இருக்கு. இப்ப நான் பேசிக்கினே இருக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு யாரோ ஒரு சினிமா நடிகரோ நடிகையோ பேட்டி கொடுத்தாங்கன்னா இதை விட்டுட்டு அது கேட்க போயிடுவோம். எல்லாருக்கும் அது இயற்கை. பேசினாலும் யாராவது சினிமா நடிகரோ நடிகையோ வந்து அங்க போகணும்னு ஆசை. அதுபோல இந்த உயிர்கள் நல்லதை பார்க்காம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் உண்புன்னு. ஏன் கன்றோட சேர்ந்து இது புல்லுன்னு சொல்லல பாருங்க. பன்றியோட சேர்ந்த கன்றும் மல்லம் தீங்குங்கிறான். அதுபோல இது உயிர்கள் அந்த உலக பந்தத்துல தான் நாட்டமா இருக்கும். இந்த திரோதமலம் ஆணவமலம் இது இரண்டையும் விட்டுட்டு அம்பாளுடைய வாய் என்ற திருவருளை கொண்டு சிவத்தை அடையும் அந்த ஆன்மா. இந்த நிறைய முத்திரைகள்லாம் சகோதரி சொல்றாங்க. சின்முத்திரைன்னு சனகாதி முனிவர்களுக்காக சொன்னது கந்தபுராணத்துல விரிவா வரும். நான் சுருக்கமா சொல்றேன். சின்முத்திரை என்பது இப்படி இருக்கும். இது பாருங்க, இது வந்து பெருவிரல் கடவுள் மாதிரி. அது இருக்கிறதுலே கட்டையா இருக்கிறது இதுதான். ஆனா இதுக்கு ஏன் பெருவிரல்னு வச்சாங்கன்னா, இந்த 4 பேர் செய்யற வேலையை இது ஒன்னே செய்யும். புஸ்தகத்தை எடுங்க, டேபிளை தூக்குங்க, எல்லாமே இந்த 4 விரலும் ஒரு பக்கம் போயிடும், இது மேல வந்துடும். 4 பேர் செய்கின்ற வேலையை இந்த கட்டை விரல் ஒன்னே செய்யும். ஏன் அதை பெரிய மனுஷன் சொல்லக்கூடாது? இது கடவுள் மாதிரி. இது இந்த ஆள்காட்டி விரல் ஆன்மா, இந்த நடுவிரல் ஆணவ மலம், இந்த மோதிர விரல் கண்மத்தை சொல்றது, கண்மத்தை சொல்றது. இந்த சுண்டு விரல் மாய ஆணவம் கண்மம் மாயை. இது 3ம் தான் இங்க இருக்குது. இந்த ஆன்மாவானது இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற 3லே தான் இருக்கிறது. நடுவிரல் ஆணவ மலம், மோதிர விரல் கண்மத்தை சொல்லுவது, சுண்ட விரல் மாயாமலம். அதனாலதான் கல்யாணத்துல பாருங்க, மனைவியை கூட்டும் கண்ணாலை கூட்டன்னுவாரு. படிக்காசு புலவர் சுண்ணாம்பு தீட்ட. இந்த கட்டை விரல் சுண்ணாம்பு தீட்ட. ஆனா இப்போ அவர் இருந்தாருன்னா பாடுவார். இந்த செல்போனை இந்த கட்டை விரலாக தான் போய் ஏற்கிறாங்க பசங்கள்லாம். இந்த கட்டை விரல் வச்சுதான் செல்லியே ஏற்கிறாங்க. அந்த காலத்துல சுண்ணாம்பு தீட்ட, ஆள் காட்ட, நல்ல ஆள் காட்ட, மோதிரம் சூட்ட, மலர் கண்ணாலை கூட்ட, 4 விரல் இருக்க கதிர் கம்பி போல
கட்டை விரல் இருந்தா லோபருக்கேன்னார். வீடு பெருசா இருக்கும், விலாசம் பெருசா இருக்கும், எல்லாருக்கும் 4 காசு இந்த தர்மம் பண்ண மாட்டான். யார்கிட்டயும் இனிமையா வள்ளு வள்ளுன்னு விழுவான். அவங்க வீட்டுல இருந்து இலை போய் வெளியில விழுந்தா உள்ளூர் பிராணி எல்லாம் பார்க்கும். ஐயோ நம்ம செய்யற வேலையெல்லாம் ஐயாவே இது சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையா தெரியாதோ. அவன் எல்லாம் லோபம் இருக்குதான் நடுவர். இது பாருங்க, பல்லு தேய்க்கலாம், சுண்ணாம்பு தேய்ச்சிக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், இது மலர்கண்ணாலை கூட்டலாம். இந்த நடுவரலுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவரில் பல் தேய்ப்பாங்களே, எதுக்கும் உதவாது. ஆணவம் இருந்தால் நாம் எதுக்கும் உதவ மாட்டோம். அது ஆணவ மலத்துல ஜீவாத்மாவோட என்றைக்கும் உள்ளது. இந்த 3 மலங்களை விட்டு இந்த நடுவிரலானது இந்த கட்டை விரல் கீழே இருக்கும். அதான் முனிவர்கள்லாம் இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி நீ தியானம் பண்ணினால் நீயும் நானும் இப்படி ஆயிடலாம். இது பாருங்க, இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி சேர்ந்து சின்முத்திரைன்னு பேர், ஞான அடையாளம். சனகாதி முனிவர்களுக்கு சொல்றார். அங்கே எப்பயுமே ஆசிரியர் வயதானவரா இருப்பாங்க, படிக்கின்ற சீடர்கள் இளமையா இருப்பாங்க. இங்க சிவபெருமான் இளமையா இருக்கிறாங்களாம், படிக்கிறவங்களாம் வயசானவங்களா இருக்கிறாங்களாம். ஆண்டவன் சின்முத்திரையை காட்டினா அவங்க புரிஞ்சுட்டாங்களாம். இந்த இதுல ஞானத்தை அடையறதுக்காக தான் இந்த சின்முத்திர ஞான அடையாளம்னே பேர். அத சனகாதி முனிவர்களுக்கு சொல்லி நம்ம ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம், ஆன்மாவோட கூடி இருப்பது ஆணவ மலம், அது கூடவே பிறந்தது. அதே மாதிரி உயிர் குணங்கள் தான் கோபமும் காமமும். ஆகையினாலே நாம என்ன பண்றோம், இந்த 3 மலத்தையும் நீக்க வேண்டும். இது கந்த புராணத்திலே ஆணவ மலம் சூரபத்மா, சிங்கமுகாசூரன் கண்ம மலம். அதனால்தான் கண்மங்கள் பல. அதனால்தான் அவனுக்கு 1000 தலை 2000 கை சிங்கமுகாசூரன். தாரகாசூரன் மாயாமலம். முதல்ல மாயாமலத்தை வெல்ல வேண்டும், அப்புறம் கண்ம மலத்தை வெல்ல வேண்டும், கடைசியில ஆணவ மலம் வலி குன்றி இருக்கும், போகாது. சர்க்காரியாவாதம் என்று சைவ சித்தாந்தத்தில் உள்ளது சிதையாது, இல்லது தோன்றாது. அதுதான் ஒரு பொருள். இப்ப வீடு இருக்கு, இடிச்சீங்கன்னா துகள் துகளா இருக்கும், இல்லாமலே போகாது. தங்கம் இருக்குது, இந்த வடிவம் பிடிக்கல அழிச்சோம், அழிச்சது தங்கத்தினுடைய மோதிரத்தினுடைய வடிவமே தவிர தங்கம் எண்ணிக்கை இருக்கும். அதுபோல ஆணவ மலம் என்றும் இருக்கும், வலி குன்றி இருக்கும். இது பாருங்க, அதனாலதான் சூரபத்மன் அழிஞ்சு போலியே ஆண்டவனுக்கு மயிலாகவும் சேவலாகவும் போயிட்டான். ஆணவ மலம் என்பது சூரபத்மன், சிங்கமுகன் என்பது கண்மமலம், மாயாமலம் என்பது தாரகாசூரன். முருகப்பெருமான் வேலாயுதத்தினாலே வென்றார் என்றால் ஞானத்தினால் தான் இது 3ஐயும் வெல்ல முடியும். ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்ற 3 மலங்களுடைய நாம் கந்த புராணத்திலே வேலினால் தான் ஒரு 3 பேரும் அழிகிறார்கள். ஞானத்தினால் தான் இதை வெல்ல முடியும். அத வேல் என்பதற்கு ஞானம் என்று பெயர். வேலுக்கு என்ன அடையாளம்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறி சொல்றோம் இல்லையே. அறிவுக்கு என்ன லட்சம்னா, கூர்த்த மெஞ்ஞானத்தினாலே இந்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பார் சிவபுராணத்திலே மணிவாசகர். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த பாருங்க, வேலாயுதத்தை பாருங்க, ஆழமா இருக்கும் வேல். அப்புறமா நடுப்பகுதி அகலமா இருக்கும், மேல் பகுதி கூரா இருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அதுதான் அறிவுக்கு லட்சணம். நம்முடைய அறிவு எதையும் ஆழமா சிந்திக்கணும். அப்புறமா பறந்து விரிந்த உள்ளமா இருக்கணும். அப்புறம் கூர்மையா சிந்திக்கணும் எதையுமே. அதான் அதான் இந்த திருநெல்வேலி பக்கம் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, அறிவில்லாதவன அறிவில்லைன்னு சொல்ல மாட்டே, கூறு கெட்ட பயிலுவான். கூறு கெட்ட பயில, கூறு இல்லையா அறிவுல, கூர்மை இல்லையா, கூறு கெட்ட பயிலுவாங்க. அதுபோல அறிவுக்கு லட்சணம் அதுதான். அந்த அறிவு தான் ஞானத்தை ஒரு வடிவமா இருக்கிறாரு, அதான் வேலாயுதம். ஞானத்தினால்தான் இது 3ஐயும் வெல்ல முடியும். இதுதான் அந்த கந்தபுராணத்தில உண்மையான தத்துவங்கள். பிற்பாடு முருகன் அவதாரம் என்று முதலிலே எந்த நூலும், எந்த கந்தபுராணம் பார்வதி கல்யாணத்துல தொடங்கி வள்ளி கல்யாணத்துல முடியும். திருமணத்திலே ஆரம்பித்து திருமணத்திலே முடிகின்ற ஒரே புராணம் கந்த புராணம் தான். வேற எந்த காவியமும் இப்படி கல்யாணத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடியாது. கந்த புராணம் தான் பார்வதி கல்யாணத்துல ஆரம்பிச்சு வள்ளி கல்யாணத்துல முடியும், கந்த புராணம். ஆகையினாலே இந்த நூல் பல பல உண்மைகளையும் புராணம்லாம் அவசியமா. நான் கூட சொன்னேன், இந்த காலத்து இளைஞர்களுக்கு இதெல்லாம் ஏயா வள்ளி திருமணமும் பார்வதி கல்யாணம்லாம் சொல்லி காலத்தை ஓட்டின்னு இருக்கு. வருடந்தோறும் பங்குனி உத்தரத்துல எல்லா கோயில்லையும் திருமண உற்சவம். இப்பவும் சூரசம்மாரம் முடிஞ்ச அடுத்தது வள்ளி கல்யாணம் எல்லா கோயில்லையும் நடக்கும். இதெல்லாம் என்னத்துக்க காலத்தை வீண் பண்றீங்க? பெரிய தத்துவங்கள், ஒவ்வொன்றும் தத்துவங்கள். வள்ளி என்பது ஜீவாத்மா, முருகன் என்பது பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட வேண்டும்.
முருகப்பெருமான் வள்ளிக்கு எடுத்த உடனே முருகனா காட்சி கொடுக்க மாட்டார். வேடனா வருவார், வளையல்காரனா வருவார். ஏன் வளையல்காரனா? பெரிய வீட்டு பெண்கள் எல்லாம் தொட்டு பழகணும்னா வளையல்காரன் தான் தொட்டு பழக முடியுமா? அப்புறமா வயசானவரா வர்றார், ரொம்ப வயதானவரா வர்றார். இப்படி பல பல ரூபங்கள் வந்து ஏமாற்றுவதற்காக இல்ல, பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு ஆண்டவன் பல பல மனித ரூபத்துல வருவான், நமக்கு தெரியாது. அதுபோல பக்குவம் இல்லாததுக்காக பல பல உருவங்கள் காமித்து பிறகு கிழவனா வருவாரு. அந்த அம்மா யானையா விநாயக பெருமான் ஓங்காரம் எல்லாருக்கும் பிரணவ உபதேசம் பண்ணும். அதுக்காக யானையா வந்து, ஏன் கரடி புலியா வரலையாமே? யானை என்பது ஓங்கார தத்துவம். அதனால விநாயக பெருமான் யானையாக வந்து பயந்து அம்பாள் வந்து இறைவனை தஞ்சமடைந்தாள்னு வரும். வள்ளி திருமணம் என்பது அப்பாவுக்கு சொன்ன பிரணவ மந்திரத்தை வள்ளிக்கு சொன்னாராம் முருகன். வள்ளி திருமணம் என்பது பிரணவ உபதேசம். மாது குரமாதுக்கு திருப்புகழ்ல வருது. அம்பாளுக்கு பிரணவ உபதேசம் செய்ததுதான் வள்ளி திருமணம். இந்த மாதிரி நம்ம மாதிரி இல்லற வாழ்விலே ஈடுபட்டார்கள் என்று எண்ணக்கூடாது. நிறைய பேர் கேட்கிறாங்க, உங்க சாமிக்கெல்லாம் ஏண்டா 2 மனைவின்னு. வள்ளி என்பது இச்சா சக்தி, தெய்வ யானை என்பது கிரியா சக்தி, வேல் என்பது ஞான சக்தி. இந்த 3 சக்திகளுக்கும் தலைவனாக இருக்கிறான் முருகப்பெருமான். எண்ணில் கோடி காலம் பல பல ஜென்மாவிலே செய்த புண்ணியம் இருந்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகான்னு சொல்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுமா. எங்க அப்பா ஒரு முறை அவங்க அண்ணாவை கேட்டார், வாரியார் சாமி, அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்புற அளவுக்கு வடக்க கும்பிடலையேன்னாரு. அந்த ஆன்மாலாம் புண்ணியம் பண்ணலையப்பா. புண்ணியம் பண்ணால் அல்லவா முருகனை வழிபடும் கனவுகளாக கொள்ள முடியும். முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்து நல்ல நையார் ஒரு காலமும் துன்பம் எய்தார், பரகதி உற்றிடுவார் பொறு காலன் நாடு புகார். முருகாய் எனும் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாய் எனும் நாமங்கள், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வரும். திருமுருகாற்றுப்படையிலே நக்கீர பெருமானார் சொல்லுகிறார், அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருகு. அரும்பெறல் மரபினா நம்முடைய பெரியவர்கள் வழி வழியாக சொன்ன மகா மந்திரம் அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகு என்கிறார். அப்படி பாரம்பரியமாக வைத்த பெயர் முருகன். இந்த அன் என்பது விகுதி, முருகு என்பது பகுதி. முருகு என்ற அந்த முருகன் ஆண்பால் விதிக்காக முருகன் வந்தது. இந்த முருகு என்ற மந்திரத்திலே முருகுன்னு வருகிறது. பிரணவ நாயகன் முருகப்பெருமான், பிரணவ நாயகன். நாம் எல்லாத்திலும் பிரணவம் சொல்லாம சொல்ல மாட்டோமே. ஓம் கம் கணேசாய நம, ஓம் சிவாய நம, ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் சரவண பவா, ஓம் சக்தி, எல்லாத்துக்கும் பிரணவம் தான். அதுல பிரணவ நாயகனாக இருப்பவன் முருகப்பெருமான். பிரணவம் என்ற சொல்லுக்கு நவம்னா புதுமை, பிரா என்றால் சிறப்பு, சிறந்த புதிய ஆற்றலை தருவது பிரணவம். அதனால நம்ம வீட்டுல சாப்பிட்டா சாதம், அதோட கோயில்ல கொடுத்தா பிரசாதம். பிரா என்ற வாழ்த்து சேர்ந்தா சிறப்பு. ஆரம் என்றால் கோயில்ல வருவதற்கு பிரகாரம்னு சொல்லுவாங்க. ஆரம்னா வளைவு, கோயில்ல வளைந்து வருவதற்கு பிரகாரம் பேர். பிரகாரம் என்பது சிறப்பு. அதனால்தான் தோஷம் என்பது பிரதோஷம்னு வந்தது. இந்த பிரா என்பது சிறப்பை குறிப்பது. பிரணவம் என்பது சிறந்த புதிய ஆற்றலை தருவது பிரணவம். பிரணவ ஓங்கார வடிவத்திலே தமிழிலே இப்ப ஓங்காரம் 3 எழுத்துக்களை உள்ளடக்கிய. இந்த பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் வைப்பாங்க தாய்மார்கள், அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க. கிண்ணங்களே 7-8 கிண்ணம் ஒண்ணுக்குள்ள இருக்கும். அதுபோல ஓங்காரத்திலே நம்ம காது பாருங்க ஓங்காரம் போல இருக்கும், மயில் ஆடுவது ஓங்காரம் போல இருக்கும், விநாயகர் திருமுகம் பிரணவம் ஓங்காரம் போல இருக்கும், மயில் ஆடுவது, அப்புறம் ஸ்ரீமன் நாராயணர் கையில பாஞ்சஜன்யம் சங்கு ஓங்காரம் போல இருக்கும். பிரணவம் எல்லா பிரணவத்தின் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்பார். அதுபோல பிரணவ நாயகன் இருக்கு. அந்த பிரணவம் என்பது 3 எழுத்துக்களுடைய கூட்டு. பாருங்க, பிரணவத்துல மேல ஆ இருக்கும், ஓங்காரத்துல பாருங்க இப்படி ஆ வரும், இப்படி ஊங்கிறது இப்படி மடங்கி வரும், நடுவுல ஊவாக மடங்கி இருக்கும், மா என்றோட ஒடுங்கும். ஓங்காரத்திலே அகரத்துல தொடங்கி உகரத்திலே மடங்கி மகரத்துல ஒடுங்கும்.
அப்ப நம்ம எல்லாம் இந்துக்கள் எல்லாம் காது குத்துவாங்க. எல்லார் காதும் ஓங்காரம் போலதான் இருக்கும். நம்ம காது குத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. காது குத்திட்டா அந்த ஓம்னு வரும். அதுக்காக தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் காது குத்தி கல்யாணம் பண்றாங்க. ஓங்காரத்திலே அது காது குத்தினாதான் ஓம்னு வரும். அத பிரணவத்தை காண்பது. அப்போ அகரம் சிருஷ்டி எழுத்து, உகரம் ரட்சக எழுத்து, மகரம் சம்மார எழுத்து. இந்த மூன்றையும் குறிப்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்திலேயே 6 பொருளை முருகன் சொன்னாராம். இது பாருங்க, அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து ஒளி, நாதம் விந்து கலை. அந்த ஓங்காரத்துக்குள்ள 6 பொருளை சொன்னாராம் முருகனுக்கு. சிவபெருமான் அந்த ஓங்காரத்துக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்ல பிரம்மாவுக்கு தெரியலையே, உனக்கு தெரியுமா போது அகர உகர மகரம், அடுத்தது நாதம் விந்து கலை. இந்த அதான் ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளேன்னு திருப்புகள்ல வரும். இத சொன்னாராம் முருகப்பெருமான். இதிலே நம்ம கோயில்ல போய் சுவாமி கிட்ட என்ன கேட்போம்? சாமி என்ன சிருஷ்டி பண்ணுன்னா கேட்போம். சாமியை என்ன சம்மாரம் பண்ணுன்னா சொல்லுவோம். சாமியை எங்களை காப்பாது. இதுல காப்பாற்றுகின்ற எழுத்து உகரம், அதான் நடுவுல இருக்கும். அதனாலதான் ஊ எழுத்த முன்னாடி போட்டு உமான்னு வரும். அம்பாள் பேர்ல உமா, உமையாள் உமான்னு சொல்லுவாங்க. அந்த உகரத்தினுடைய பெருமை அது ரட்சக எழுத்து. அதனாலதான் திருமுருகாற்றை ஆரம்பிக்கும் போது உலகம் உவப்ப வலநேர்பு திரிதருன்னு இருக்கும். உலகம்னு ஆரம்பிச்சார் நக்கீரர். விண்ணும் மண்ணும் வாழ வைக்க வந்த ராமாவதாரத்தை எழுதிய நம்முடைய கம்பர் என்ன எழுதினாரு? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும். உகரத்தை முதல்ல போட்டார். பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி எல்லாம் உலகம்னே ஆரம்பிக்கும். நம்ம திருப்புகழ் மகர மெய்யிலே உகரம் ஏறி 3 வந்தது. இந்த முருகா என்ற எழுத்துல முருகுதானே பகுதி சொன்னேன். அந்த மூ என்று எழுத்து மா பிளஸ் சொல்றேன். அது மாவோடு உயிர் உகர உயிர் சேர்ந்து மூ வரும். ரகரத்தோட உகரம் சேர்ந்து ரூ வரும். ககரத்தோட உகரம் சேர்ந்து ஊ வரும். அதனால 3 எழுத்துலயும் உகரம் சேரும். உகரங்கிறது ரட்சக எழுத்து. ஆன்மாக்களுக்கு 3 நிலை உண்டு. கேவல தசை, பெத்த தசை, முத்த தசை என்று சொல்வார்கள். திசை அல்ல தசை. நாம் கேவல திசைன்னு ஒரு காலத்துல இருந்தோம். அங்க முழு துன்பம், முழு இருட்டு, ஒளியே கிடையாது. ஆன்மாக்கள் அத்தனையும் அணுமாத்திரமாக இருந்தது. அத தாய்மான சுவாமி சொல்றார், காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணில்லா குழவியை போல் கட்டுருந்த எம்மை வெளியில் விட்டுது. அப்படி இருந்த நம்மள இருள் உலகத்துல இருந்து இங்க 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. மனைவியினால இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. குழந்தைகளினால இன்பமும் உண்டு துன்பம் உண்டு. மனைவியினால இன்பம் உண்டு, ஜவுளி கடைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குழந்தைகளால இன்பம் உண்டு, குழந்தைகளுக்கு நோய் வந்துட்டா தாய்மார்களுக்கு கஷ்டமா. இது இன்னும் மிஸ்ர பிரபஞ்சம் பேர். எல்லாம் 2 இருக்கும். இரவு பகல், நஷ்டம் வருவாய் எல்லாம் 2 இருக்கும். ஆகையினாலே இதுல இருந்து நாம முழு இன்பத்துக்கு போகணும். அங்க ஒளி முழுக்க ஒளிதான், துன்பமே கிடையாது. இங்க வேத்து போது மழை வந்தா நனையிறோம், ஈட்டா வெயில் காலத்துல கொளுத்துதுல. அங்க அப்படி கிடையாது, ஒரே மாதிரி இருக்கும். அது அந்த நிலைக்கு ஒளி உலகத்துக்கு போகணும். அதுக்கு முத்தி வீடுன்னு பேரு. அதற்கு முத்த தசைன்னு பேரு. கேவல தசை, பெத்த தசை, முத்த தசை. ஆன்மாக்களுக்கு இந்த 3 நிலை. இந்த 3 தசைகளிலும் இறைவன் உதவி செய்கிறான் முருகப்பெருமான். அதனால 3 உகரங்களோடு சேர்ந்த முருகு. ஆகையினாலே அது மகா மந்திரம். முருகு முருகு என உருகு என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இப்படி 3 உகரத்தோட கூடிய மகா மந்திரம் வேறு இல்லை. ஒருதலை இது. அதனால்தான் இந்த சஷ்டி நாள்ல தினம் ஒரு 108 முறை முருகா முருகா முருகான்னு எழுதுங்க, இல்ல சொல்லுங்க. ரொம்ப புண்ணியம். எல்லா நாளும் சுவாமியை நினைக்கணும். இந்த சஷ்டி 6 நாளும் முருகனை நினையுங்கள். முதல் நாள் திருப்பரங்குன்றம் முருகன் திருப்புகழ் படியுங்கள். 2வது நாள் திருச்செந்தூர் திருப்புகழ். 3வது நாள் பழனி திருவேரகம் திருப்புகழ். 4வது நாள் சுவாமிமலை திருப்புகழ். 5வது திருத்தணி திருப்புகழ். 6வது பழமுதிர்ச்சோலை திருப்புகழை படிக்கணும். முடிஞ்சா ஒரு திருப்புகழாவது படியுங்கள். நிச்சயமாக முருகன் அருள் சத்தியமாக கிடைக்கும், சந்தேகப்படாது. ஆக அந்த 6 நாளும் அப்படி வாரியார் சுவாமி அந்த 6 நாளும் சாப்பிட மாட்டாங்க. எங்க சித்தப்பா வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு 6 நாளும். ஆனா நோயாளிகளோ சர்க்கரை வியாதிகளோ பட்னியா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். நலிந்தோர்க்கு இல்லை நாளும் கிழமை. குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இதெல்லாம் முடிஞ்சவங்க
உபவாசமா இருங்க. கந்த சஷ்டி கடைசி நாள் அது ஒரு நாள் வெறும் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருங்க. முடிஞ்சால் பட்னியா இருக்கிறது நல்லது. உண்ணாது நோப்பர் பெரியர் என்பார். அதனால இந்த நல்ல நாட்களிலே சுவாமிகளை விரதம் இருந்து நாம் நோன்பு செய்ய வேண்டும். அதனாலே இந்த முருகு என்ற மகா மந்திரம் அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகு என்பது. ஆகையினால்தான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். நாமங்கள் பன்மை, முருகா என்பது ஒருமை. அது என்ன பொருள் என்றால், சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு 1000 முறை சொன்னா என்ன பலன் வருமோ அதை முருகான்னு ஒரு முறை சொன்னா வரும். இன்னும் குகன் இருக்கு, குமரன் குமரன்லாம் இருக்குது. ஆனா முருகான்னு ஒரு முறை சொன்னா பல நாமங்களை சொன்ன புண்ணியம் வரும் என்பதனால்தான் அருணகிரி பெருமான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். ஆகையினாலே முருகா என்று வேலை வணங்குவதே நமக்கு வேலை என்பார் வள்ளுவர். வாரியார் சாமி லெட்டர் பேட்ல இருக்கும். வேலை ஐ என்ற எழுத்து கடவுளை குறிக்கும். அகர உகரத்துல ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கு பாருங்க. இந்த மேல ஐயில பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லி பாருங்க அகரம், அதுக்கப்புறம் இகரம், கீழே எகரம். அகரம் இகரம் எகரம் மூன்றும் சேர்ந்ததுதான் ஐ. கடவுளையே பதி பசு பாசம் சொல்றாங்களே, அது மூன்றும் ஐயனால இருக்கு. அதனாலதான் ஐயன்னா நாளைக்கு டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, ஐ என்ற எழுத்துக்கு கடவுள்னு இருக்கும். அதனால்தான் ஐயா என்று ஆழ்ந்த மணிவாசகர் சொல்றார். ஐயா என்று, அதான் ஐயோட அப்பா சேர்த்து ஐயப்பான்னு வரும், ஐயன்னு வரும். ஐயனையே நினைக்கிறதுனால்தான் அவங்க கோயில்ல பூஜாரிகள்லாம் ஐயருங்கிறாங்க, ஐயப்ப சுவாமி. ஆகையினாலே ஐ என்ற எழுத்துக்கு கடவுள். இது பாருங்க, வேலை வணங்குவதே வேலையினார். இந்த ஐ என்பது கடவுளை குறிக்கும். வேலை வணங்குவதே வேலை. அந்த முருகப்பெருமானுடைய அந்த வேலாயுதம் என்பது முருகனையே குறிக்கும். பல இடங்கள்ல வேல் வைத்து பூஜை. யாரோ ஒரு ஜோசி சொல்லிட்டார், இப்ப எல்லா கார்லயும் வேல் வச்சுக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம், எப்படியோ யாரோ ஏதோ சொல்லி வேலை வச்சுக்கிறாங்க. நிறைய வேல் வியாபாரம் ஆகுது. நம்ம இலங்கை மக்கள்லாம் நிறைய வேல் வைத்து பூஜை பண்ணுவார்கள். அப்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு நான் விக்கிரகங்களை கொண்டு போறதுக்கு தடை வரும். ஆர்பிஐல போய் நம்ம வழிபடுகின்ற, நான் முருகனை சுப்பிரமணியர் வழிபாடு செய்யறேன், அதை எடுத்துன்னு போனா ஆர்பிஐல பர்மிஷன் வாங்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, கொண்டு போன. அப்ப என்ட்ரி போட்டிருக்கான். எனக்கே ஒரு முறை என்ட்ரி போட்டான், இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நீ திரும்பி வரும்போது இதை எடுத்துன்னு வரணும்னு அந்த விக்கிரகத்தை காமிச்சாதான் என்ன உள்ள அலோவ் பண்ணுவான். இப்ப அப்படிலாம் இல்லை, சாதாரணமா பூஜை பண்ற மூர்த்தி அலோவ் பண்றாங்க. ஆகையினாலே அந்த முருகப்பெருமானைக்கு அந்த முருகனை அப்ப சாமி எனக்கு எழுதுனாங்க, அப்பா நீ முருகன் கொண்டு வர முடியலன்னா பரவாயில்ல, அது ரொம்ப பிரச்சனையா இருந்தா வேல் மட்டும் கொண்டு வா, வேல் வந்தாலே முருகன் வந்தது போலன்னு. ஏன்னா ஞான பண்டிதன் இல்லவா, ஞான வேலே வணங்கினாலேயே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை என்பார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆலமும் வேலத்தும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. நிறைய பேர் அன்னைக்கு யாரோ கேட்டாங்க 4 2ன்னு என்னன்னு தெரியல. 4 அடியார் 2 திருக்குறள். 2 அடியை உடைய 4 அடியாரும் திருக்குறளும் நம்ம பேசுவதற்கு உதவி செய்யும். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, இது எல்லாருக்கும் தெரியும். அது அடுத்த 2 தெரியாது. பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி. இது 2, அந்த 2 எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 எனக்கு தெரியாது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி. அந்த வேலாயுதத்தை வணங்கினாலேயே முருகனை அதான் இப்ப வேல்மாறல் படிச்சாலே நிறைய பிரச்சனை தீர்ந்துங்கிறாங்க. ஆகையினாலே நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது, பிரயாணம் பண்ணும்போது, ஒரு காரியம் பூ பறிக்கும் போது, கீரை ஆயிறது, ஏதாவது எந்த தொழில நடந்து போகும்போது, வாக்கிங் நிறைய பேர் போற, மனசுல உங்களுக்கு கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம். தெரியலன்னா முருகா 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 ஜபம் பண்றது மனசு மட்டும் சொல்லும். இன்னொரு குறிப்பு கூட உங்களுக்கு நான் ஒரு இதுல சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் மணி ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்றேன். நாம் எல்லோரும் ஸ்நானம் பண்ணுகிறோம், ஸ்நானம் பண்ணாதவங்களே இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சிவ பூஜை பண்றவங்க தினமும் தலைக்கு தண்ணி ஊத்திப்போம். இப்ப என்ன பண்றாங்க, பல பேரு தலைக்கு ஊத்திக்கிறது இல்லை, குளிச்சா முழுக்க குளிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரம், நம்ம குளிக்கிற பாத்திரம் இது, நான் பூஜை பண்ண அபிஷேக பாத்திரம். குளிக்கிறவங்கள ஜக்கு இருக்கும், மக்கு, ஏதோ ஒரு பாத்திரம். இல்ல ஷவர்ல குளிச்சா கூட ஒரு பிளாஸ்டிக்ல மக்கு வச்சிருப்பாங்க.
நீங்க ஷவர்ல குளிச்சாலும் கடைசியில ஒரு தீர்த்தத்தை இது முழுக்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்துங்க. மோதிர விரலால ஓம்னு எழுதுங்க இந்த பாத்திரத்தை. நீங்க குளிக்கிற ரூம்ல குளிச்சு முடிச்ச உடனே கடைசியாக இப்படி எடுத்துட்டு ஓம்னு போட்டுங்க. உங்களுக்கு எந்த திருநாமம் பிடிக்குமோ அதை சொல்லுங்க. சில பேர் நாராயணனை கும்பிடுவாங்க, சில பேர் சிவபெருமானை கும்பிடுவாங்க, ஒருத்தர் பிள்ளையாரை கும்பிடுவார். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நான் முருகனை கும்பிடுறேன், ஓம் போட்டு சரவண பவான்னு அந்த தண்ணியில எழுதணும். மோதிர விரலாலே அந்த மந்திரம். சிவாய நம ஓம் போட்டு தண்ணியில சிவாய நம. சிவாய நம என்பது பஞ்சாட்சரம். அதுபோல வைஷ்ணவ பெருமக்களா இருந்தா ஓம்னு எழுதிட்டு நாராயணா ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு தீர்த்தத்துல எழுதணும். ஓம் சக்தி எது ஒன்றாலும் உங்களுக்கு எந்த நாமத்தை பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லுங்க. அது பாருங்க, இதை மூடி வச்சிருங்க. இதை கையில இப்படி மூடிக்கணும், தெரியும்னு நினைக்கிறேன். கையில இப்படி மூடிட்டு குளிக்கும் போது இப்படி மூடிட்டு வடக்கு பார்த்து பூஜை ஜபம் படிக்கிறது இதெல்லாம் வடக்கு பார்த்து சாப்பிடணும். சாப்பிட்றது கிழக்கு பார்த்து சாப்பிடணும். வாரியார் இப்படி கிழக்கு பார்த்து சாப்பிட சொன்னார்னு பந்தியில போயிட்டு கிழக்கு மேற்கு பார்க்காதீங்க. கல்யாணத்துல அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தானே. வாரியார் கிழக்க பார்த்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு பந்தியில இடம் கிடைக்காது. ஆகையினாலே இது பூஜை பண்றது வடக்கு பார்த்து தான் பூஜை பண்ணணும். சுவாமி கிழக்கு பார்த்து வச்சிருக்கும். இது பாருங்க, இந்த கையை மூடிட்டு இது பாருங்க, ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், மனசு மட்டும் சொல்லணும். அப்பிற்பாடு அந்த கையை எடுத்துட்டு தீர்த்தம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை தலைக்கு ஊத்திட்டா அப்படியே ஊத்திட்டு வந்துடலாம். தலைக்கு ஊத்தாதவங்க இது பாருங்க, சம்ரட்சணம் மாதிரி மேல அப்படி தெளிச்சுக்கணும். இதை தண்ணியை தொட்டு தெளிச்சுட்டு இத கடைசியா குளிச்சுட்டு வரணும். இதுக்கு அகமர்ஷ்ண ஸ்நானம்னு பேர். அகமர்ஷ்ண ஸ்நானம், பாவத்தை போக்குகின்ற ஸ்நானம். இது தினம் எல்லாரும் செய்யுங்க, ஆத்ம பலம் வரும்னு வாரியார் சொல்றார். 1990 பம்பாயில பேசும்போது வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. தினமும் குளிக்கிறீங்க, குளிக்கிற பாத்திரத்துல ஓம்னு எழுதணும். உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை எழுதுங்க, 10 முறை சொல்லுங்க, தலைக்கு ஊத்தின்னு வந்துருங்க. இதுக்கு அகமர்ஷ்ண பாவத்தை போக்குகின்ற எல்லாரும் செய்யலாம். ஒன்னும் இது காசு பணம் ஒன்னும் நஷ்டம் இல்லையே. அன்னதானம் பண்ணுனா கஷ்டம், ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுனா பணம் செலவாகும். இது உங்க ஆத்ம பலத்துக்காக சொல்றேன்றாரு வாரியார். அது மாதிரி செஞ்சா நம்ம நடந்து போறோம், ஒரு எறும்பு நம்ம காலில் பட்டு இறந்து போகும். நாம வேணும்ட்டு கொள்ள அபுத்தி பூர்வமாக செய்கின்ற பாவங்கள். பஸ்ல வேகமா ஏறும், ஒருத்தர் காலை மெரிச்சிருவோம், அவர் கண்ணாடி போட்டுதான், அவர் கண்ணாடி அடிச்சா இந்த இடத்துல வலிக்கும். நாம தெரியாம நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் இந்த அகமர்ஷ்ண ஸ்நானத்தால போகுமா. ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் நாளையில இருந்து குளிக்கும் போது பகவன் நேமாவை எழுதி குளிச்சுட்டு வாங்க. இது ஆத்மபலம். ஞான சம்பந்தருடைய அப்பா அத குளத்துல குளிக்கிறதுனால அவர் தண்ணியில முழுகிருந்து இந்த அகமர்ஷ்ண மந்திரத்தை சொன்னாராம், காயத்ரி மந்திரம் சொன்னாராம். ஆகையினாலே இதை எல்லாரும் செய்தால் வாரியார் சாமி சந்தோஷப்படுவார். நாம இப்படி சொன்னோம், மக்கள் எல்லாம் செய்து உயிர் வருகிறாள். இதெல்லாம் நம்ம ஆன்மா கடை தேறுவதற்காக பெரியவர்கள் சொன்ன வழிமுறைகள். அகமர்ஷ்ண ஸ்நானம்னு பேரு. ஒன்னும் இல்ல, ஒரு பாத்திரத்துல சிவாய நமன்னு எழுதி மந்திரத்தை சொல்லிட்டு குளிக்கணும், அவ்வளவுதான். கடைசியா வருது, அதுக்கப்புறம் தொடச்சிட்டு வந்து இப்போ பல பேர் நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சு செய்யறாங்கன்னு சொன்னாங்க. இன்று இந்த கந்த புராணத்துல ஒரு துளி தான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கிறது. தத்துவமே ஆரம்பிக்கல. கந்தனுடைய அவதாரம் என்பதும் பார்வதி கல்யாணம் என்பதும் தட்ச பிரஜாபதினு ஒருத்தர் தட்சன். அவன் பிரம்மாவுடைய கட்டை விரலிலே தோன்றியவர். தட்ச பிரஜாபதி அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், பிரம்மா கிட்ட, அப்பா யாரு பரம்பொருள்னாரு. சிவ பரதரா நாஸ்தி, சிவனுக்குமே ஒப்பான தெய்வம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லை. அவங்க அப்பா கிட்டேயே உபதேசம் வாங்கி அவர்கிட்டயே படிச்சு சிவபெருமான. அப்பதான் மார்க்கண்டேயர் கதை வருது, அதை நான் தனியா ஒரு நாள் சொல்லணும். மார்க்கண்டேயர் கதை 1 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை. அவருக்கு சிவபெருமான் பெருமை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி மக்களை அப்படின் போது காசிப முனிவர் நிறைய கதைகள்லாம் சொல்றார். தட்ச பிரஜாபதி நிறைய தவம் செய்து சிவபெருமானை வேண்டி ரொம்ப கடும் தவம் செய்கிறார். சிவபெருமான் தோன்றி எனக்கு என்ன வேணும், உலகையே ஆளுகின்ற அம்பாளை எனக்கு மகளா வரணும், நீ மாப்பிள்ளையா வரணும், என் பேர் எனக்கு எல்லாரும் என்ன வணங்கணும், இது ஒரு வரமை. எல்லாரும் வணங்கினால உனக்கு என்ன லாபம், எனக்கு பிறந்த நாள் வந்தா எல்லாரும் வால் போஸ்ட் போட்டு எல்லாரும் எனக்கு மலர் மாலை மலர் கீடம் சொல்லணும், இப்படி வீணா போற அகங்காரம். ஆண்டவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். எல்லா வரமும் பெற்ற உடனே எல்லாரையும் அடக்கி ஆள்றான். எல்லாரையும் இவனைதான் வணங்கணும், இவரைதான் பண்ணணும், இவரைதான். இந்த ஆணவம் பெரிய பதவிக்கு வந்தாலே ஆணவம் வந்துடும்.
அவர் சொன்ன அந்த நான் இந்த புராணம் கேட்கறவங்க ஆணவம் நமக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சுவாமி வரத்தின் பிரகாரம் தாட்சாயினை திருமணம் செய்ய வர்றாரு. இவன் தார வாக்குறான். தார வாக்கும் போது சுவாமி கை கீழே இருக்குது, அவன் தார வாக்குறவன் கை மேல இருக்குது. எப்பயுமே கொடுக்குறவங்க கை மேல இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். இவன் என்ன நினைக்கிறான், சிவபெருமான் நம்ம கிட்ட யாச்சகம் இருக்கிறாரு, நாம அவரை விட பெரியவர் ஆயிட்டோம், அவர் கை கீழே இருக்குது, எங்க கை மேல இருக்குதுன்னு நினைச்சானாம். சுவாமி மணவரையிலேயே மறைஞ்சு விட்டாராம். காணும் இன்னும் அது மாப்பிள்ளையை காணவே. ஸ்டோர் ரூம்ல பாருங்க, சமையல் ரூம்ல பாருங்க, இவனால தேட முடியுமா? திருமாலோடு நான்முகனும் தேடி தேடும்னா தேவனை என் உள்ளே தேடி கொண்டு கொண்டேன். ஆணவம் என்ற ஒன்று, இந்த வரலாறு கேட்கிற நமக்கு ஆணவம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற மேலவர் தந்ததனால். நமக்கு இருக்கின்ற அறிவெல்லாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஆணவப்படலாமா? நமக்கு இருக்கிற ஞானமெல்லாம் எம்பெருமான் போட்ட பிச்சை. ஆகையினாலே அந்த ஆணவத்தை நாம கந்த புராணம் சொல்லுகின்ற மிக மிக நமக்கு ஆணவம் போகணும். அந்த ஆணவத்தை அழிக்கிறார் ஞானத்தினாலே. இந்த தட்ச பிரஜாபதி ஆணவத்தினாலே அழிஞ்சான். இந்த மாதிரி போன உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கல்யாணத்துல மாப்பிள்ளை ஓடி போயிட்டா என்ன பண்றது? இவன் என்ன பண்ணிட்டான், சிவபெருமான் ஒழிக, சிவனுக்கு யாகத்திலே அவிர்வாகம் கிடையாது, சிவனை அப்புறமா ததிசி மரிசி முனிவப்ப நீ எந்த பாவம் பண்ணாலும் பண்ணு, கடவுளை நிராகரிக்காதற. அப்புறம் அவங்க மனைவி சொன்னா, நீங்க இப்படி போய் மகளோட வாழ்க்கை கிடையாது. சாமி என்ன பண்ணாரு, யாரும் இல்லாத நேரத்துல தாட்சாணி அழிச்சுன்னு போயிட்டாரு. இவனுக்கு ஏற்கனவே கோபம், என்னை கேட்டு அழிக்காம என்னோட போயிட்டானேன்னு சொல்லிட்டு கோபமா சிவபெருமான் கிட்ட வர்றாரு. அப்புறம் மனைவி தடுத்தா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட கோச்சிக்க கூடாதுன்னு பண்ணோடனே சரின்னு மகளை பார்க்க வரும்போது சும்மா வருவோம்னா பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா நந்தி உள்ள விடுது. நான் மாமனாருனாரு. எந்த மாமனாரு? உனக்கு அகிலாண்ட கோடி உன்னை மகளா பிறந்தா உனக்கு மகளை நம்ம ஒரு குழந்தைய பார்த்து அம்மான்னு கூப்பிடுறோம். அந்த பொண்ணு நமக்கு அம்மாவை, நம்ம குழந்தைய பார்த்து ராஜாங்கிறாது. எந்த ஊருக்கு ராஜா? உன்னோட தவத்துக்காக அம்பாள் மகளா அவளோட அகிலாண்ட கோடின்ற அன்னையே பின்னையும் கன்னி என்று மறை பேசும். அந்த அம்மாவோட உனக்கு மகளா வந்துட்டாரு. பிற்பாடு அவன் சிவபெருமானை ஒதுக்கி பெரிய யாகம் செஞ்சான். அந்த வேள்வியிலே இந்த தேவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த பாவத்துக்காக தான் சூரபத்மா கிட்ட எல்லாரும் தெய்வம் இல்லை என்று சிவபெருமானை ஒதுக்கி வேள்வி செய்தால் அதில் செய்து சென்ற தேவர்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம் வருவதற்கு காரணம் அதனால். நான் இதனால உங்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கிறேன், நிரீஸ்வரவாதம் பேசுகிறவர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்க கூடாது. நிரீஸ்வரவாதம்னா கடவுளை இல்லை என்று சொல்லுகிற கும்பல். அந்த சில பேர் இப்ப என்னவோ சொல்றாங்க, எனக்கு யாரையும் மனம் காயப்படுத்த விரும்பல. தெய்வம் இல்லை என்று பேசுகிற இடத்துல நம்ம போகக்கூடாது. நம்ம தாயார ஒருத்தன் தரக்குறைவா பேசுறாங்கன்னா அங்க நின்று பேசலாமா? நமக்கு தெய்வம் தாயார் போல இல்லவா? ஆகையினாலே அந்த சிவனை ஒதுக்கி அந்த அவிர்வாகத்திலே அந்த வேள்வியிலே கலந்து கொண்டதுனாலே இந்த தேவர்கள் அத்தனை பேரும் சூரபத்மனாலே நாள் கணக்கே கிடையாது, வரம்பில்லாம ஜெயில இருந்தாங்க. இந்திரனுக்கு ஒரே மகன் ஜெயந்தன். எவ்வளவு எல்லாருக்கும் இத்தனை காலம்னு உண்டு, கால வரம்பின்றி ஜெயில இருந்தாங்களாம். காரணம் இறைவனை ஒதுக்கி. அதனாலதான் எந்த பாவம் பண்ணாலும் கடவுளை நாம வணங்கணும். வாரியார் சாமி சொல்றாரு, சந்திர மண்டலத்துக்கு போனவன் அந்த விமானம் பழுதாட்டா எல்லாரும் பூஜை பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கிறானா. அவன் விஞ்ஞானத்துல உச்சியில இருக்கிறான், கடவுளை நினைக்கிறான். நீங்க அமெரிக்கன் டாலர்ல பாருங்க, வி ட்ரஸ்ட் இன் காடுன்னு எல்லா கரன்சி நோட்டுக்கு பின்னாடியும் இருக்கும் வி ட்ரஸ்ட் இன் காடுங்கிறான். அவ்வளவு விஞ்ஞானத்துல உச்சியில இருக்கிறவன்லாம் கண்ணுக்கு தெரியலையேங்கிறான். அறிவு கண்ணுக்கு தெரியுமா? உயிர் கண்ணுக்கு தெரியுமா? காத்து கண்ணுக்கு தெரியுமா? மலர் தெரியும், மலர்ல இருக்க மனம் கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால மனம் இல்லைன்னு சொல்லாம, அறிவு கண்ணுக்கு தெரியலன்னா அறிவு இல்லைன்னா ஒத்துக்க. ஆகையினாலே கண்ணுக்கு தெரியலன்னா உணர வேண்டிய பொருள். ஆகையினாலே அவன் அந்த நன்றி மறந்து பாவம் தான் அந்த தட்சன் அப்புறமா வீரபத்திர சுவாமி சிவபெருமான்ட்டு காளி அம்பாள்கிட்டையும் தோன்றி அந்த வேள்வியை அழித்து போயிட்டாங்க. அப்புறமா தாட்சாயணி வருத்தப்பட்டு அப்பாவுக்கு ஆட்டு தலை வைக்கிறாங்க. அதான் ஆட்டு முகத்தோட இருந்தாலும். இன்று நான் இதுல என்னன்னா, ஆணவம் நமக்கு இருக்கக்கூடாது. முருகன் திருவவதாரம் இதெல்லாம் இன்னொரு சமயம் சொல்லுகிறேன், நமக்கு காலம் முடிஞ்சிடுது.
வெறும் கந்த புராணத்துல பல பல நீதிகளை சொல்லுகிறது. முக்கியமானது நன்றி மறக்க கூடாது, ஆணவமும் இருக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு அறிவோ பெருமையோ, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் முன்னாள் முதல்வர்னு வருமே, முன்னாள் நீதிபதினு வருமே, எத்தனை நமக்கு பெருமை இருந்தாலும் அந்த உடம்புக்கு சரீரம்னு பேருக்கு சரிந்து கொண்டே போயிடுமே. நம்ம அறிவு ஞானம் எல்லாம் உயிர் போகும்போது இருக்குமா? ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமேன்னு கந்தர் அலங்காரத்துல பாடுறார். எத்தனை பெரிய பதவி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வினாடியில மாறி போகும். ஆணவம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. ஈகோன்று ஆணவத்தினாலே அழிந்தான். அதை நாம் போக்குவது கந்த புராணம் அதை வற்புறுத்தி சொல்லுகின்ற நூல் என்று சொல்லி 2 தத்துவங்களையும் ஞாபகமா வச்சுங்க. நன்றி மறக்க கூடாது. அடக்கமா அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதை வற்புறுத்தி சொல்லுவது கந்த புராணம் என்று சொல்லி இன்னும் பல பல கருத்து. உபதேசம்னா என்ன, முருகவேல் அவதாரம்னா என்ன, ஒரு பாட்டு ஒன்று வரும். ஏர்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த சின்ன 4 வரிதான். இந்த 4 வரி சொன்னாலே கந்தபுராணம் சொன்ன புண்ணியம் வந்துடும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம்னா முருகன் அவதாரம் வந்துடும். ஈசருடன் ஞான மொழி பேசும்னா சிவோபதேசம் வந்துடும். கூறுமடியார்கள் வினைதான் தேவர்கள் குறை தீர்த்தது. வேல் பெற்றது, அது வேல் பெற்று விடை பெறுதல்ல வந்துடும். சூரனை வதைத்தது சூர சம்மாரம் வந்துடும். வள்ளியை மணந்த வள்ளி திருமணம் வந்துடும். இந்த 4 வரியிலேயே கந்த புராணம் சொன்னது வந்துடும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இதை படிச்சாலே கந்த புராணம் முழுக்க சொன்ன புண்ணியம் வரும் என்று சொல்லி இதுகாலம் மிக பொறுமையாக இருந்த உங்கள் எல்லோர் பொன்னடிகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த 6 நாளும் முருகப்பெருமானை முருகன் கோயிலுக்கு சென்று வணங்குங்கள். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. நல்ல நாட்கள்ல கந்த புராணத்துல எப்பவும் சுவாமி 6 நாளும் விரதமாக இருப்பார்கள். எப்பவும் வேலூர்ல தான் கோட்டை கோயில தான் சுவாமி பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்பொழுதுதான் நான் உபதேசம் வாங்கி கொண்டேன் சஷ்டியிலே. அதனால இந்த 6 நாளையும் தவற விடாமல் எல்லாரும் முடிஞ்சவரை, சில பேருக்கு அலுவல் இருக்கலாம், தவறாமல் இந்த 6 நாளும் கோயிலுக்கு சென்று முருகன் திருவுருளை பெறக்கூடிய நாட்கள்ல சிறந்தது கந்த சஷ்டி விரதம். சிவபெருமான் 8 விரதங்கள்ல தீபாவளியும் ஒன்று. கேதார கௌரி நோன்பு என்பார்கள். சிவபெருமானுடைய விரதங்கள்ல தீபாவளி ஒன்று என்று சொல்லி, தைப்பூசம், பங்குனி உத்தரம், மார்கழி திருவாதிரை, இப்படி எல்லாமே சிவபெருமானுக்கு 8 விரதங்கள்ல ஒன்று தீபாவளியும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். செவ்வானனைய திருமேனி சேயே எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா, இளம் பூரணா தெவ்வாதனை இல்லாத பரசிவ யோகியர் தேசிகா, செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. நன்றி, வணக்கம்.